உலகெங்கிலும் உள்ள தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். எழுத்தாளர்களால் எழுத்தாளர்களுக்காக எழுத்தாளர்களின் வளர்ச்சியையும் ஒருங்கிணைப்பையும் கருத்தில் கொண்டு ஜனவரி 2025 அமெரிக்காவில் தொடங்கப்பட்ட பன்னாட்டு தமிழ் இலக்கிய அமைப்பு நடவு, நார்த் அமெரிக்கா தமிழ் ரைட்டர்ஸ் ஆர்கனைசேஷன் என்பதன் சுருக்கம்தான் இந்த நடவு. நான் மேகலா ராமமூர்த்தி, நடவு அமைப்பினுடைய துணை ஒருங்கிணைப்பாளர். நடவு அமைப்பின் தலையாய தூதராகவும் இந்த அமைப்பினருக்கு நண்பராய், நல்லாசிரியராய், வழிகாட்டியாய், ஆங்கிலத்திலே சொல்வதென்றால் ஃப்ரெண்ட், பிலாசபர் அண்ட் கைட் என்பார்களே, அதுபோல விளங்கி வருகின்ற தூர்தர்ஷன் தொலைக்காட்சி புகழ் திரு விஜயகிருஷ்ணன் அவர்களோடு நாம் இந்த நிகழ்விலே உரையாட இருக்கிறோம். விஜயகிருஷ்ணன் சார் நாடறிந்த பிரபலம் என்றாலும் கூட அவரை பற்றி சுருக்கமான ஒரு அறிமுகத்தை நான் தந்துவிட விரும்புகிறேன். கவிஞர், எழுத்தாளர், பட்டிமன்ற, கருத்தரங்க, தன்னம்பிக்கை பேச்சாளர், வங்கியாளர், வளர் கிராம பணியாளர், தொலைக்காட்சி ஊடகவியலாளர் என பன்முக திறனாளர், சாதனையாளர் திரு விஜயகிருஷ்ணன் அவர்கள். அயலக தமிழர்களினுடைய சாதனையை அனைவருக்கும் அறிய தருகின்ற வகையில் திரு விஜயகிருஷ்ணன் அவர்கள் தூர்தர்ஷன் தமிழ் தொலைக்காட்சியில் வாரந்தோறும் நடத்தி வருகின்ற தமிழ் பாலம் எனும் நேர்காணல் நிகழ்ச்சி மிகுந்த வரவேற்பை பெற்ற ஒன்றாகும். அதை போலவே மங்கையர் சோலை எனும் நிகழ்ச்சியை தூர்தர்ஷன் பொதிகை தொலைக்காட்சியில் 200 வாரங்கள் வெற்றிகரமாக நடத்தி 540 பெண் சாதனையாளர்களை இந்த அவனிக்கு அறிமுகப்படுத்திய பெருமையும் அவருக்கு உண்டு. மேலும் பல சாதனைகளை, சமூக பணிகளை சத்தமில்லாமல் செய்து வருகின்ற வித்தகரான திரு விஜயகிருஷ்ணன் அவர்களோடு நாம் இன்று உரையாட இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். வாழ்த்துக்கள். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக மகிழ்ச்சி. நடவு அமைப்புக்கு என்னுடைய நன்றியை குறிப்பாக அனைவருக்கும் தெரிவிக்கின்றேன். திரு முருகு அவர்கள் இந்த மிகவும் உத்வேகத்தோடு தொடங்கிய நடவு அமைப்பு உண்மையிலே முதல் பார்வையிலே நாம் ஒரு காதலால் ஈர்க்கப்படுவோம் என்பது போல முதல் பார்வையிலே ஈர்க்கப்பட்டவன் நான். அதாவது ஒரு மக்களிடையே ஒரு முக்கியமான ஒரு எழுச்சி, அதாவது எழுத்தாளர் என்பவர் பிறப்பால் அல்ல பயிற்சியால் உருவாகிறார் என்ற ஒரு அருமையான கருத்தோடு தொடங்கியுள்ள இந்த அமைப்புல நான் ஒரு விஷயத்தை பார்த்தேன். என்னன்னா, நான் எடுத்துட இந்த அமைப்பை பத்தி சொல்வதற்கான காரணம், நடவுனுடைய முதல் நேர்காணல் என்பதால நான் நடவை பத்தி தான் அதிகம் பேச விரும்புகிறேன். என்னை விட ஒரு உலகம் ஒரு சத்தமாக, வேகமாக, பிளவுகளோடு விலகி நிற்கின்ற இந்த உலகத்துல ஒரு சிந்தனையோடு, உரையாடலோடு, மனிதநேயத்தோடு வாழ்க்கை அமைய வேண்டும் என்ற குறிக்கோளோடு தொடங்கப்பட்ட நடவுக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்கின்றேன். நடவு 3 எழுத்துக்கள் இல்லையா? அப்போ இந்த 3 எழுத்துக்கள் சொல்லும் போது அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு தளராமல் நாம் சிந்திக்க வேண்டும், தளராமல் நாம் உணர வேண்டும், எழுத வேண்டும், அதே போல வளரவும் நாம் தயாராக இருக்க வேண்டும், வளர வேண்டும். இதுதான் இந்த 3, சிந்திக்க, உணர, எழுத, வளர என்கின்ற, அந்த எழுதும் வளரும் சேர்த்துக்கோங்க. இந்த 3 நடுவுல பார்க்கின்ற போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த நேர்காணல்ல ஒரு மிகச்சிறந்த ஆற்றலாளர், புளோரிடா தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தினுடைய இயற்பியல் துறை பேராசிரியராக இருக்கின்ற மிகச்சிறந்த பட்டிமன்ற பேச்சாளர் நீங்க. உங்களுடைய நேர்காணல் என்பது நான் உங்களை நேர்காணல் செய்யலான்ற ஒரு ஆர்வத்தோடு தான் நான் இந்த இடத்துல வந்திருக்கேன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு தினமணியில தமிழ் மணி, வல்லமை, திண்ணை, தென்றல் முல்லை, சக்தி, மக்கள் மனம், பல தளங்கள் எழுதி வருகின்ற உங்களுடைய நூல்கள்ல இந்த பன்மணி கோவை, அறிவோம் அறிஞர்கள், இதெல்லாம் ரொம்ப என்னை கவர்ந்தது. இதுல நீங்க ஒரு அருமையான துணை ஒருங்கிணைப்பாளராக என்னை நேர்காணல் செய்வது மகிழ்ச்சியாக இருக்கிறது. மயிலை திருவள்ளூர் அந்த தமிழ் சங்கத்தில் ஆட்சிக்குழுல இருக்கின்ற உங்களுடைய நேர்காணல் என்பது கண்டிப்பாக மக்களுக்கு பெருமளவு பயன்படும் என்பதை நான் இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். மிக்க மகிழ்ச்சி. எங்களுடைய அழைப்பை ஏற்று, வருகையை ஏற்று இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்ததற்கு இரு கை கூப்பி நடவின் சார்பாக உங்களை வருக வருக என்று நாங்கள் வரவேற்கிறோம். மிகச்சிறந்த ஆற்றலாளர், பத்திரிகையாளர், ஊடகவியலாளர், இப்படி பன்முகங்கள் கொண்டவர் நீங்கள். நிறைய சொல்றீங்க, அதெல்லாம் ஒண்ணும் இது வேண்டாம். நான் ஆற்றலாளர் நீங்க சொன்ன உடனே நான் குறிப்பா நடவுலையே நிறைய பேர் இணையணும்ன்றதான் நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புறேன். காரணம் ஆற்றலாளர்கள் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம கிராமங்களில் வாழ்ந்தோம்.
பிறகு அங்கிருந்து பெருநகரங்களுக்கு வந்தோம். பெருநகரங்களிலிருந்து பல நாடுகளுக்கு தன்னுடைய பணி நிமித்தமாக சென்றவர்கள் பலர். அப்போ அன்னைக்கு அந்த காலத்துல ஒரு இது உண்டு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, மிகுதியும் கற்றவர்கள். ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்கசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவேயாம் ஆயினால் ஆற்றுணா வேண்டுவது இல். இதுக்கு ரொம்ப ஒரு அருமையான ஒரு விளக்கம் சொல்லலாம். ரொம்ப மிகுதியும் கற்க வேண்டிய நூல்களை கற்றவர்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த அறிவு படைத்தவர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அதாவது உங்களை போல, அதாவது இந்த நடவு ஆரம்பித்தவர்களை பத்தி தான் நான் சொல்றேன். படைத்தவருடைய புகழ் வந்து 4 திசையின் கண்ணும் பரவாத நாடுகளே இருக்காது. அப்படி 4 திசையும் பரவக்கூடிய விதமாகத்தான் நடவை நீங்கள் துவக்கியிருக்கிறீர்கள். நாம் துவக்கி இருக்கிறோம் என்று கூட என்னையும் நாம் சேர்த்துக் கொள்ளலாம். அப்படிப்பட்ட எல்லோரும் புலம்பெயர்ந்தவர்கள் என்ற வார்த்தையை சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த போன நாடுகள் எல்லாம் அயல் நாடுகள்னு ஆகாது, அறிவுடையாருடைய நாடுகள் தான் அவை எல்லாம். அப்போ அப்படிப்பட்ட நாடுல இவங்க கையில அந்த காலத்திலேயே பாடல்ல சொல்லுவாங்க, நீங்க கையில கட்டிக்கிட்டு சாதம் கொண்டு போக வேண்டாம். இது வந்து அந்த காலத்துல வந்து முன்றுரை அரையனார்னு ஒருத்தருடைய பாடல் இது. இந்த பாடல்ல வந்து எந்த நாட்டுக்கு போறாங்களோ அந்த நாட்டுடைய அரசரை வரவேற்று உணவு கொடுப்பார்கள் கற்றவர்கள். அப்படி கற்றவர்கள் தொடங்கிய இந்த ஒரு அழகான அமைப்பை பத்தி நம்ம பேசுவது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதாவது இந்த அமைப்பை தொடங்கிற ஒரு அந்த 8 பேரை பத்தி நான் வந்து குறிப்பா நான் பின்னால சொல்லணும் நான் பிரியப்படுறேன். நாமக்கல் கவிஞர் சொன்னது போல தமிழர் என்று ஒரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்று சொன்னது போல அப்படிப்பட்ட ஒரு தனியான குணம் தான் இந்த 8 பேர் அந்த நடவை துவக்கியதற்கான காரணம் என்று நான் ஒரு முன்னெடுப்பாக இந்த இடத்துல சொல்ல விரும்புறேன். மிகச்சிறப்பு, மிகச்சிறப்பு. இருந்தாலும் உங்களை பற்றி சில செய்திகளை நம்முடைய நேயர்கள் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது எங்களுக்கும் ஒரு உத்வேகமா தூண்டுதலா இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினாலதான். அதனால நீங்க உங்களை பற்றி, உங்களுடைய இளமை பருவம், நீங்க பிறந்த ஊர், தாய் தந்தையர் இவர்களை பற்றி எல்லாம் எங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியுமா? பிறந்த ஊர் அப்படின்னா எனக்கும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்ற ஒரு தத்துவ லட்சியத்தோடு தான் நான் பயணம். என்னுடைய பயண வாழ்க்கை என்பது ஊடகவியலாக, அது ஊடகவியலாளராக, வங்கியாளராக, அதே போல சமூக பணியாளராக, இலக்கிய படைப்பாளராக நான் பயணித்து வருகிறேன் அப்படிதான் சொல்லணும். நான் வந்து செங்கல்பட்டு மாவட்டம், தமிழ்நாடுல செங்கல்பட்டு மாவட்டத்தில் கடைக்கோடி கிராமம், சிறுதாம்பூர் அந்த கிராமத்துல பிறந்தவர். என்னுடைய தந்தை வந்து ஒரு ஆசிரியர் பணியில இருந்து ஓய்வு பெற்ற பின் அவர் வந்து மகா பெரியவருடைய வகுப்பு தோழர். 1893 என் தந்தை பிறந்தார். நான் ரொம்ப லேட் பர்த், அவருடைய 60 வயதுக்கு அப்புறம் பிறந்தேன். அவருக்கும் என்னுடைய அம்மாவுக்கும் சற்றேறக்குறைய 35 வயது வித்தியாசம். 3வது மனைவி, முதல் 2 மனைவிகள் இறந்து விட்டார்கள். எங்க அம்மா 12 வயசு, அவர் 40+. அப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டும் அவங்களுக்கு குழந்தை இல்லை. பல வருடங்கள் பிறகு பிறந்தவன் நான். அப்பா வந்து பணி ஓய்வு பெற்ற பிறகு அந்த பணத்தை வைத்து பள்ளிக்கூடமே இல்லாத சுற்றுப்புறம் 10 கிலோமீட்டர் பள்ளிக்கூடம் இல்லைன்ற ஒரு சூழல்ல ஒரு பள்ளியை ஆரம்பிச்சு நடத்தியவர். என்னுடைய 6 வயதுல அவர் காலமாகிவிட்டார். நான் ஒரே மகன். அதுக்கு பிறகு நான் வந்து என்னுடைய தாயினுடைய அரவணைப்பினால் உழைப்பினால் வந்து அரசாங்க பள்ளி, கிராம பள்ளி, அரசாங்க பள்ளி, அரசு கல்லூரி அப்படியே படித்து ஸ்டேட் வங்கியில பணி கிடைத்து அதுல வந்து 30 ஆண்டுகள் பணிபுரிந்தேன். பிறகு ஆக்சிஸ் வங்கியில தணிக்கையாளராக ஒரு 10 ஆண்டுகள், வேற ஒரு தனியார் வங்கியில் 5 ஆண்டுகள், 45 ஆண்டுகால வங்கி பணி, 40 ஆண்டுகால இலக்கிய பணி, 30 ஆண்டுகால ஊடக பணி என்று தூர்தர்ஷன்ல 30 ஆண்டுகளுக்கு முன்பு சேர்ந்து செய்தி வாசிப்பாளராக, தொகுப்பாளராக, குடியரசுத் தலைவருடைய உரைக்கு, தமிழ் உரைக்கு வந்து அதுக்கு குரல் கொடுப்பவராக, அதாவது நேரே பேசக்கூடிய, அதனால் பார்த்துருப்பீங்க, மாண்புமிகு பாரத பிரதமருடைய தமிழ் உரைக்கு தூர்தர்ஷன்ல குரல் கொடுப்பதாக, இப்படியெல்லாம் நான் வந்து என்னுடைய பணிகளை தொடர்ந்து செய்து வருகிறேன். வங்கி பணிகளை இப்போ ஓய்வு பெற்று விட்டேன், விருப்ப ஓய்வும் எடுத்துக்கொண்டேன். இலக்கிய பணியும் சமூக பணியும் தொடர்ந்து புரிந்து வருகின்றேன். அதுதான் வந்து குறிப்பா என்னை பற்றி. இதுல என்னுடைய பணின்றது வந்து நான் எதுவும் பெருசா சாதிச்சதா எதுவும் சொல்ல மாட்டேன். சாதிக்க வேண்டிய மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப்ன்ற மாதிரி இருக்கிறது. அப்படித்தான் நான் அதை சொல்ல வேண்டும். ரொம்ப தன்னடக்கத்தோடு நீங்கள் பேசுகிறீர்கள். பெருக்கத்து வேண்டும் பணிதல் அப்படின்னு திருவள்ளுவர் இல்ல, ஒரு சில செய்திகளை நாம் சொல்ல வேண்டும். அதாவது முடங்கி கிடப்பதல்ல வாழ்க்கை. அதாவது வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10 மூலதனம் என்று கவிஞர் தாராபாரதி அவர் சொல்வது போல, நான் இதுதான் செய்தன் அப்படின்ற சொல்லக்கூடிய சூழலை நான் சொல்லித்தான் ஆக வேண்டும். அதாவது முதல்ல வந்து இது செய்ய முடியுமா அப்படின்னா முடியும் அப்படின்றதுக்கான நிறைய உதாரணங்கள் இருக்கு. ஒரு அரசு பள்ளியில, அரசு கல்லூரியில படித்தா கூட வாழ்க்கையில உயர முடியுமா? முடியும். அன்னைக்கு எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக வந்தப்போ, அவர் முதல்வர் நாற்காலியில் அமர்ந்தப்போ முதல்ல மாநில அளவுல அவர்கிட்ட பரிசு வாங்கின சிறந்த கட்டுரையாளர், பேச்சாளர், மாணவராக நான் என்னுடைய இலக்கிய பணி அப்பயே ஆரம்பிச்சேன்னு சொல்லலாம். அதற்கு பிறகு நம்மை நெறிப்படுத்தி கொண்டு வாழ்க்கையில வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பல நிலைகள்ல
இன்னைக்கு விவசாயிகளுக்கு வந்து ஒரு கிசான் கோல்ட் கார்டு, கிசான் கிரெடிட் கார்டு இருக்கு. அந்த திட்டத்தை முதலில் வரைவா பண்ணி 1998ல அன்னைக்கு இருந்த பிரதமர் அவர்களுக்கு நேரடியாக அனுப்பினேன். அதாவது அதுதான் இன்னைக்கு வந்து நாடு முழுவதும் செயல்படுகிறது. அதே போல தமிழ் மேல ஆர்வம் 2001 ஆமா ஏடிஎம்ல இந்தியும் இங்கிலீஷ் மட்டும்தானே வருது. என் கிராமம் என்னுடைய சகோதரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு 21 ஸ்கிரீன்ஸ் 21 அந்த திரைகள்ல தமிழ் வார்த்தைகளை கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி ஸ்டேட் பேங்க்ல கொடுத்து அதை அன்னைக்கு அதுல மூத்த அலுவலராக இருந்தேன். அதனால வந்து சாத்தியமாயிட்டு. அதே போல ஒவ்வொரு நிலையிலும் செய்கின்ற போது ஆர்வம் அதிகமாகுது. நம்ம வந்து கிராமங்களுக்கு போய் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 5 கிராமங்களை நான் இப்ப தத்தெடுத்து அதை தொடர்ந்து பணிகள் செய்திருக்கிறேன். ஏன்னா அடுத்தது பல தலைமுறைகள் இப்படிப்பட்ட பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இதை பட்டியலிடுகிறதே தவிர என்னுடைய சுய சாதனைகளாக நான் இதை சொல்ல வரவில்லை. அப்ப அதே போல 2016-17 பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிளாஸ்டிக் நெகிழியை ஒழிக்கணும்ன்றதுக்காக இந்த 5 கிராமங்கள்ல சற்றேறக்குறைய 1500 வீடுகளுக்கு துணி பைகள் வழங்கியது. அப்புறம் 2018ல ஒரு கிராமத்துல பின்தங்கிய கிராமத்துல வங்கி கிளை திறப்பு, மகளிருக்கு வந்து இந்த நிப்பான் நிறுவனம் மூலமா அவங்களுக்கு கட்டிடங்களே இன்னைக்கு மேல கட்டிடத்துல இந்த டொக்கு கயிறு ஏறி மேல பெயிண்ட் பண்ணுவாங்க. அவர்களோட பயிற்சியை வந்து கொடுத்து இன்னைக்கு நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு. அதே போல 2018ல அங்க வங்கி கிளை திறந்தோம். அப்புறம் விக்ரம சோழன் 10ஆம் நூற்றாண்டுல கட்டின குளம் தூர்வாரி மூடிட்டு அதை வந்து கிராம மக்கள் உதவியோட ஒரு பைசா பேமெண்ட் கிடையாது. எல்லாருக்கும் ஒரு 7 ரூபாய் ஒரு குளிர்பானம் மட்டும்தான். 380 கிராம மக்கள் 80 வயசுல இருந்து 15 வயசு பிள்ளையில இருந்து 80 வயசு பெரியவங்க வரலையும் அவ்வளவு பேர் ஒன்னா சேர்ந்து அதை தூர்வாரினோம். இன்னைக்கு அது ஒரு வசதியா இருக்கு. பேருந்து பண்றது, கல்விக்கே போகாத பிள்ளைகளை கிராமங்கள் தோறும் போய் கொண்டு வந்து 100% கல்வி. இருளர் குடியிருப்புல அவங்க எல்லாம் பிள்ளைகள்லாம் எலி பிடிக்க கூட போவாங்க. இப்பெல்லாம் முள்ளு வெட்டு போறாங்க. என்ன ஆச்சுன்னா 17 குடும்பம் ஒரு பிள்ளை கூட படிச்சது இல்லை இது வரலையும். அவங்க எல்லாருக்கும் ஜாதி சான்றிதழ் வாங்கி கொடுத்து இன்னைக்கு அவங்க அத்தனை பேரும் பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க. அவர்களுக்கும் அரசு திட்டங்கள் மூலமா வீடுகள் கிடைக்கிறது. மற்றபடி கொத்தடிமை ஒழிப்பு முறை கொண்டு வந்த உடனே அவங்கள குடியமர்த்த போது அவர்களுக்கான வாழ்வாதாரம் உருவாக்குவது எல்லாம் அப்படி ஒண்ணுன்னா செய்து வரும்போது இப்ப சமீபத்துல நான் எடுத்த பணிகள் நான் சொல்றது எல்லாமே சற்றேறக்குரிய 75 ஆண்டுகளாக பண்ணாலும் 10 ஆண்டுகளாக தான் இப்படிப்பட்ட பணிகள் தொடர்ந்து செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. இப்ப வந்து குறிப்பா தமிழ்நாட்டுல இருக்க அரசு பள்ளிகள் அத்தனையிலையும் நிறைய பள்ளிகள்ல கிராமங்கள்ல போய் பாத்தீங்கன்னா பிள்ளைகள் தரையில உட்கார்ந்து படிக்கிறாங்க. என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னாரு, இந்த பிள்ளைகளுக்கு வந்து எதிர்காலத்துல நுரையீரல் சுருங்கிவிடும், குனிந்து குனிந்து அவர்கள் எழுதுகிறார்கள் இல்லையா அப்படின்ட்டு. என்ன செய்யலாம் அப்படின்னு அவர்களுக்காக வந்து உட்கார்றதுக்கு அந்த பெஞ்சஸும் எழுதுறதுக்கு டெஸ்க்கும் வந்து தரோம். அந்த பணி வந்து 4 பள்ளிகள் நிறைவடைந்தது. இப்ப அடுத்தது 20 பள்ளிகளுக்கு செய்ய போறோம். அதாவது பெரிய பெரிய பள்ளிகள் நகரத்துல இருக்கிற பள்ளிகள் கிட்ட இருந்து அவங்க வேண்டாம்னு தூக்கி போடுறது, ஆனா மாற்றுகிறார்கள் பெஞ்சஸ். அதை வாங்கிட்டு வந்து நாங்க சரி பண்ணி இப்ப SBO என்ற ஒரு பள்ளி சென்னையில 660 பெஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. அது நாங்க சற்றேறக்குரிய ஒரு 15 பள்ளிகளுக்கு அதை நாங்க வழங்குறோம். வேற இது வந்து இப்ப சமீபத்துல தொடர்ந்து நிறைவேற்றுகிற திட்டம். இதை தமிழகம் முழுவதும் இதை கொண்டு போனோம்னு பிரியப்படுகிறோம். இதற்கு வந்து பலர் உறுதுணையாக கூட உழைக்கிறார்கள். இப்ப இந்த அளவுக்கு நான் வந்து இந்த பணிகளை பத்தி உங்களிடம் சொல்ல ஆசைப்படுகிறேன். காரணம் என்னவென்றால் நிறைய பேர் வர வேண்டும், முன் வர வேண்டும், தோளோடு தோள் நிற்க வேண்டும், சமூக பணி ஆற்ற வேண்டும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய அந்த பேராசன் கூட சொல்லலாம். அதற்காகத்தான் இதை நான் பட்டியலிடுகிறேன் தவிர என்னுடைய தனிநபரால் இத்தனையும் சாத்தியமே கிடையாது. மிக கூட்டுறவே நாட்டுறவு என்றது போல பலருடைய ஒருங்கிணைப்பினால தான் இத்தகைய பணிகளை தொடர்ந்து செய்ய முடிகிறது. அதனால என்னுடைய இலக்கிய பணி ஒருபுறம் இருக்கட்டும், வங்கி பணி ஒருபுறம் இருக்கட்டும், ஆனால் என்னுடைய நாட்டம் எல்லாம் சமூக பணியும் என்னுடைய சமூக பணியின் இணைவாக ஏற்படக்கூடிய தமிழ் பணியும் தான். மிகச்சிறப்பு. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் அடிப்படை வசதிகள் எல்லாம் செய்து கொடுக்குறோம் அப்படின்னா அதான் அந்த கற்றல் வசதியில் கல்வி அப்படிங்கிற திட்டமா? எஜுகேட்டட் கம்ஃபர்ட்ஸ் அப்படின்னு. எஜுகேட்டட் கம்ஃபர்ட்ஸும் கற்றல் வசதியில் கல்வின்னு சொல்லிட்டு இப்போ சமீபத்துல அனந்தமங்கலம் ஒரு கிராமங்க, அந்த கிராமத்துல வந்து தொடக்க பள்ளிக்கு கொண்டு போய் பெஞ்சஸ் கொடுத்துருக்கோம். அந்த இருக்கைகள்லாம் கொடுத்து கொண்டு போய் போட்ட உடனே பிள்ளைகள்லாம் ரொம்ப ஆர்வமா அந்த கடைசியில சொல்லுவாங்க, அந்த ஸ்கூல் பெல் அடிச்சா பசங்கள்லாம் சாயங்காலம் ரொம்ப ஆவலா ஓடுவாங்க சினிமால. அதே மாதிரி பிள்ளைகள்லாம் ஓடி வந்து உட்கார்ந்தாங்க. மறுநாள் அந்த தலைமை ஆசிரியர், அவங்க பேரு பாக்யலட்சுமி, அவங்க மறுநாள் போன் பண்ணி சொன்னாங்க, சார் பள்ளிக்கூடத்துக்கு வராத 2-3 பசங்க வரவே மாட்டாங்க, அவங்களாம் இப்ப வர ஆரம்பிச்சிட்டாங்க. மகிழ்ச்சியா இருக்கு. செய்யறாங்க. கண்டிப்பா அது ஒண்ணு இல்ல. நாங்க வந்து நிறைய பேர் வந்து இப்ப நாங்க என்ன செய்யறோம்னா பெரிய பள்ளிக்கூடம் கல்லூரிகள்ல இருந்து
அவங்க வேண்டாம் பயன்படக்கூடிய பெஞ்சஸ் வாங்கி அதை நாங்க அதை கொண்டு வந்து அதை ரிப்பேர் பண்ணி பெயிண்ட் பண்ணி நிறைய எல்லா இடத்துக்கும் கொடுக்குறோம். எல்லா இடம்னா இப்ப நான் ஆரம்பிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா மதுராந்தகம் வட்டத்துல, அடுத்தது செங்கல்பட்டு மாவட்டம், அடுத்தது தமிழகம் முழுவதும் செய்யலான் இருக்கும். அதுக்காக 38 மாவட்டங்களில் ஒருங்கிணைப்பாளர்களை நியமித்திருக்கிறேன். இந்த கற்றல் வசதியுடன் கல்வி அரசும் வந்து இப்ப என்ன வந்து மிகவும் அதாவது என்ன என்கரேஜ் பண்றாங்க, செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால இது வந்து உண்மையிலேயே வந்து எந்தவித அரசியல் சார்பும் இல்லாம இந்த குழந்தைகளுக்காக செய்யறோம், நம்ம பிள்ளைகளுக்காக செய்யணும் அப்படின்னு செஞ்சுட்டு இருக்கோம். முழுக்க முழுக்க இது ஒரு சமூக பணி, மிகச்சிறந்த பணி, பாராட்டுக்குரிய பணி நீங்க செய்துட்டு வர்றது. அப்புறம் அந்த மண் மொழி மனிதம் அப்படின்னு ஒரு திட்டம், அது என்ன திட்டம் நீங்க செய்து வர திட்டம்? அதாவது நான் இணைவாவே சொல்றேன். அதாவது வந்து மண் மொழி மனிதம் என்றது நம்ம அந்த பெயர்லயே இருக்கும். மண் நம்ம மொழி நம்ம மனிதநேயத்தோட இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த பணிகள் துவங்கிய போது நிறைய இளைஞர்களையும், அதாவது பணிக்கே போகாத இளைஞர்களை ஃபர்ஸ்ட் கூப்பிட்டது. நிறைய கல்லூரிகள் வந்துருக்கு, பொறியியல் கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரிகள். குறிப்பா பொறியியல் படித்த மாணவர்கள் நிறைய பேருக்கு பணி இல்லை. ஒரு 7,000 8,000 ரூபாய் சம்பளத்துல வேலை கிடைக்குமான தமிழ்நாட்டுல நிறைய பிள்ளைகள், குறிப்பா கிராமங்கள்ல, நான் சொல்றது வழிகாட்டுதல் இல்லாம இந்த பிள்ளைகளுடைய ரெசியூம்ஸ், அவருடைய தன்விவர குறிப்புகளை வாங்கி வந்து நம்ம வந்து பல இப்ப ஊடகத்திலேயோ அல்லது வங்கியிலோ தொடர்புல இருக்கிறதுனால பல இடங்களுக்கு, பல நண்பர்களுக்கு, உங்களை போல தெரிந்தவர்களுக்கு எல்லாருக்கும் இந்த ஒவ்வொரு சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு 2 மணி நேரம் செலவழித்து இந்த இந்த தன்விவர குறிப்புகள், இந்த கரிக்குலம் விட்டே ரெசியூம் சொல்றாங்களா, இதெல்லாம் அனுப்பி அவர்களுக்கு வந்து முதல்ல வந்து அவங்களை கூப்பிட்டு ஒரு நேர்காணலுக்காக ஒரு பயிற்சி நடத்துறோம். இது மாதம் பார்த்தீங்கன்னா குறைந்தது ஒரு 5-6 பேருக்காவது வேலை கிடைக்குதுன்னு சொல்லலாம். இதுவரையும் சற்றேக்குறைய ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இதன் மூலமா கிராமப்புற மாணவர்களுக்கு பணி வாய்ப்புகள் கிடைத்திருக்கிறது. அதே போல பெண்களுக்கு வாழ்வாதாரம் உருவாக்குவதற்காக சில ஒருங்கிணைப்பு பண்றோம் மண்மொழி மனிதம் மூலமா. இப்போ உதாரணத்துக்கு வீட்டுல எல்லாம் தரை தொடக்கிற இந்த மாப்ன்ற உங்களுக்கு தெரியும். அது வந்து பாத்தீங்கன்னா குஜராத்ல ஒரு நிறுவனம் வந்து அந்த மாப் ஸ்டிக்ஸ், மாப் த்ரெட் அதெல்லாம் தயாரிக்கிறாங்க. ஒரு 12-13,000 ரூபாய் அவ்வளவுதான் அமிச்சா 100 ஸ்டிக்கு, அதுக்குண்டான துணி. அதே போல அந்த அது வந்து ஹேண்ட் பிரஸ் மிஷின் தான், அதுக்கு வந்து மின்சாரம் தேவையில்லை. இதை வந்து நான் வரவழைச்சு முதல்ல ஒரு 6 குடும்பங்களுக்கு கொடுத்தோம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க பகுதி நேர வேலைக்கு போவாங்க. இப்ப 100 நாள் வேலை திட்டம். அதே போல இந்த பகுதி நேர வேலை முடிந்து மற்ற நேரத்துல மத்தியானம் தூங்குவாங்க வீட்டுல, ஏன்னா இயல்புதான். இப்ப அவங்களுக்கு அறிமுகப்படுத்தணும்னு என்ன பண்ணாங்கன்னா, இந்த 100 ஸ்டிக், உதாரணத்துக்கு 100 ஸ்டிக், அதுக்குண்டான த்ரெட்டு, அப்புறம் அந்த மிஷின், அப்புறம் கிளாம்ப் இருக்கும். அந்த த்ரெட்டை கரெக்டா அது ஒரு மாப்புக்கு தேவையானதை கட் பண்ணிட்டு அதை வளைச்சு அந்த ஸ்டிக்ல வச்சு அந்த கிளாம்பை வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ண ஒரு மாப் ரெடி. அதனுடைய உற்பத்தி செலவு பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 ரூபாய். ஆனா வந்து இன்னைக்கு தெரியும், இந்த தமிழ்நாட்டுல 90 ரூபாயில இருந்து ஆரம்பிச்சு 150 ரூபா வரையும் விற்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அப்போ ஒரு குடும்பம் வந்து ஓய்வு நேரத்துல குறைந்தது 25,000 சம்பாதிக்கலாம். இது டெஸ்ட் கேஸா நிறைய குடும்பங்கள் அறிமுகப்படுத்திருக்கு. இதே போல சொல்லிட்டே போலாம், பல பணிகள் வந்து மண்மொழி மனிதம் மூலமா செய்யறோம். என்னுடைய அமைப்பு இதை வந்து பெரிய நம்ம வந்து இதுக்கான ஒரு செயலாளர், பொருளாளர் அதெல்லாம் கிடையாது. அனைவரும் எல்லா கைகளும் சேர்ந்து இணைந்து செய்யக்கூடிய பணிகளை தான் செஞ்சுட்டு இருக்கோம். தன்னார்வ பணிகள் தான். ஆமா. சரி சரி. இப்ப உங்களுடைய இலக்கியம் சார்ந்த பணிகள் பற்றி கொஞ்சம் பேசுவோம். நீங்க வந்து 140 சிறுகதைகள், 35 கட்டுரைகள், ஒரு புதினம், அப்புறம் கணக்கற்ற கவிதைகள் எழுதியிருக்கீங்க அப்படின்னு உங்களுடைய நேர்காணல் ஒன்றுல பார்த்தேன். வங்கி பணியாளராக இருந்து கொண்டு இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு? எல்லாமே நம்ம கீழதாங்க இருக்கு. அதாவது என்னுடைய முதல் நூல் வந்து கரையேறும் கனவுகள் என்ற கவிதை நூல். அந்த நூலை கொண்டு போய் எழுத்தாளர் சுஜாதா அவர்களை நேரம் சந்திச்சு அவர்கிட்ட கொடுத்த உடனே அந்த நூலை படிக்கின்ற போது, அதாவது அவருடைய மனைவி பெயர் சுஜாதா. சுஜாதா 2 காஃபி எடுத்துணும் அப்படின்னாரு. அவருடைய வீட்டுல இருக்கையில 2 பேரும் உட்கார்ந்தப்போ காஃபி வந்தது. நான் காஃபி என்ன சாப்பிட சொன்னா நான் சாப்பிட்டேன். அவர் காஃபி சாப்பிடல. இந்த புத்தகத்தை அப்படியே பரட்டினாரு. ஐயா நீங்க காஃபி நீ சாப்பிடுங்க அப்படின்னாரு. நான் சாப்பிட்டு முடிச்சுட்டேன். அவர் அதுக்குள்ள அந்த காஃபி ஆறி போகுது என்ன, இல்ல சுட சுட புத்தகம் கொடுத்துறீங்க, நான் பாத்துறேன்னாரு. பார்த்துட்டு புத்தகத்தை கீழே வைக்கும் போது, இந்த புத்தகத்துல வந்து கவிதை புத்தகத்துல 80% குப்பை அப்படின்னாரு. இதான் என்னுடைய ஆரம்ப கால ஒரு இலக்கிய பணி. என்ன குப்பைன்னு சொல்றாருன்ட்டு மனசு வந்து ரொம்ப இதா இருந்தது. அப்புறம் ஒரு அழகான அறிவுரை சொன்னார். எதுக்கு திரும்பி திரும்பி வந்து இந்த வரதட்சணை கொடுமை, மாமியார் மருமகள், அப்புறம் வந்து முதலாளி தொழிலாளி, இந்த மாதிரியான பழைய அரைச்சமாவே அரைச்ச கவிதை எழுதுறீங்க, புதுசா சிந்திக்கல வேண்டாமா, நிறைய படிக்கணும் அப்படின்னாரு. அப்ப எனக்கு ஒரு பொறி தட்டியது. இருந்தாலும் மனசு வருஷமா இருந்தது, 80% குப்பைன்னு சொல்லிட்டாருன்னு. அப்புறம் அவர் வந்து ஐயா எனக்கு நேரமே இல்லை, எனக்கு எதிர்காலத்துல மேகலா அவர்கள் நடவு மூலமா ஒரு கேள்வி கேட்பாங்க, எப்படி நீங்க வங்கியில் வந்துகிட்டு எழுதிட்டீங்க அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னு நினைச்சுன்னா எழுதிருக்கலாம். அப்போ உடனே அவர் சொன்னாரு, நேரம் இல்லையா, என்ன பண்ற, ஒரு ஒரு பேப்பர் எடுத்துக்கோ, காலையில எத்தனை மணிக்கு எழுந்துக்கிற, ஒரு சில நாள் 6, சில நாள் லீவு நாள்னா 7, அப்படியா,
ஒரு அரை மணி 1/4 மணிக்கு ஒரு முறை என்னென்ன பண்றேன்றத இரவு 8:30 9 10 11 மணிக்கு கூட பரவாயில்ல, உட்காந்து எழுது. இன்னைக்கு எழுது, அந்த பேப்பரை அண்ணன் பக்கம் வச்சிரு, ஒரு 2 நாள் கழிச்சு திருப்பி எழுது, இன்னொரு 4 நாள் கழிச்சு எழுது, ஒரு வாரம் கழிச்சு எழுது, ஒரு மாசம் கழிச்சு எழுது. நிறைய பேப்பர் சேர்ந்துடும் இல்லையா? ஏன்னா அன்னைக்கு நீங்க அந்த அரை மணி 1/4 மணிக்கு ஒரு முறை என்ன செஞ்சிருக்கேன்னு எழுதி வர இல்லையா? கடைசியில எல்லாத்தையும் டேபிள் மேல வச்சுக்கிட்டு ஒரு பென்சில் எடு, எப்பப்ப நேரத்தை நீ வீணாக்கினு சுழிச்சுட்டே வா, அதெல்லாம் கூட்டி பாரு, நேரம் கிடைக்கும்னாரு. அருமையான அறிவுரை. அதன்படி நான் என்னை செயல்படுத்தி கொண்டேன். அதாவது என்னை செயல்படுத்தி கொண்டதுனால என்னால செய்ய முடிந்தது. கடைசியில எழுந்து வரும்போது சொன்னாரு, இன்னும் சோகமா தான் இருந்தேன், 80% குப்பைன்னு சொல்லிட்டாரேன்னு. வெளியில வரும்போது அவர் அழகா கூப்பிட்டு சொன்னாரு, நீ 80% நினைக்கிறியப்பா, அந்த 20% நினைக்கிறியே, அதை உன்னை ஒரு எழுத்தாளராக மாற்றும் என்றார். அதன்படித்தான் என்னால் தொடர்ந்து கவிதை நூல்களும் சிறுகதை நூல்களும் கட்டுரை நூல்களும் எழுத முடிந்தது. கடல் நிலம் என்ற ஒரு நாவல், அது தனுஷ்கோடி கடலுக்குள்ள போன ஒரு துயரமான சம்பவத்தை நான் அங்கேயே போய் ஆய்வு செய்து எழுதிய நூல். அந்த நூல் பல பரிசுகளை பெற்றது. பாகுபலி இயக்குனருடைய அப்பா கூட அந்த நூலை ஆங்கிலத்திலையும் தெலுங்குலையும் மொழிபெயர்த்து கூட நான் திரைப்படமா எடுக்க போறேன் அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் நான் செய்யல. அந்த மாதிரியான ஒரு புதினங்கள் நாவல்கள் படைக்க முடிந்தது. இப்ப அனபாயன்னு ஒரு சரித்திர 2ஆம் குலோத்துங்கனை பற்றி எழுதி கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து கவிதை நூல்களும் வரும். என்னுடைய நம்பிக்கையே நம் வாழ்க்கை என்ற ஒரு கட்டுரை நூல் தமிழக அரசனுடைய பரிசு பெற்று 7500 பிரதிகள் அவங்க வாங்கினாங்க. அது முதியோர் கல்விக்காக பயன்பட்ட ஒரு அருமையான நூல். பல நூல்களை கல்லூரியில முதுகலை பட்டத்திற்காக ஆய்வு செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறேன். அது நமக்கு எனக்கான ஒரு மிகச்சிறந்த அதற்கான பல பரிசுகளும் பாராட்டுகளும் அந்த காலத்துல புஷ்பா தங்கதுரை ஆரம்பிச்சு பாலகுமார் ஆரம்பிச்சு நிறைய பேருடைய பாராட்டுகளும் பரிசுகளும் கிடைத்தது என்பதை நான் சொல்ல வேண்டும். மிகச்சிறப்பு, மிகச்சிறப்பு. உங்க சுஜாதா சொன்னது போல எவ்வளவு நேரத்தை நம்ம வீணடிக்கிறோம் அப்படிங்கறத கணக்கு போட்டுட்டு வந்தாலே கணிசமான நேரம் நம்ம படைப்பு துறையிலே செலவழிப்பதற்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான செய்தியை பதிவு செஞ்சிருக்கீங்க. இது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற நேயர்களுக்கும் இனி பார்க்க இருக்கின்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க வங்கி ஊழியராக பணியாற்றிய காலத்திலேயே எழுத்து பணிக்கு வந்துட்டீங்க இல்லையா? அதனால நிறைய படைப்புகள் வங்கி பணின்னு இல்ல, நான் 8ஆம் வகுப்பு படிக்கும் போதே கவிதைகள் எழுதியிருக்கேன். எழுதின அப்ப எழுதின கவிதைகள் பாத்தீங்கன்னா, யாரையுமே கல்லாதவர்கள்னு சொல்லக்கூடாதுங்க, யாருமே படிப்பு அறிவு இல்லாதவர்கள் என்று சொல்லக்கூடாது. எல்லாருக்குமே ஒரு இது இருக்கும். அதுக்கான நீங்க கிராமங்கள்ல போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நாத்து நடுவார்கள். அப்ப பாத்தீங்கன்னா அந்த நாத்து இங்க எந்த பக்கத்துல இருந்து பார்த்தாலும் ஒரு வரிசை தெரியும். அவங்கதான் கணக்கு படிச்சாங்களா இல்லையா, நூல் பிடிச்ச மாதிரி நாத்து நட்டுப்பாங்க. அதே போல அங்கிருந்து போயிட்டா, ஏங்க இப்ப என்ன நேரம் ஆகுது அப்படின்னா அப்படியே நேரலையும் அப்படியே பார்த்துட்டு ஒரு நேரம் சொல்லுவாரு. அது பாத்தீங்கன்னா யாருமே கல்லாதவர்கள் இல்ல. அது புளியமர நிழல் வைத்து பொழுது சொல்லும் கிராமத்தார், அடிக்கணக்கு அறிந்து நாற்று நடும் அஞ்சலை. இவங்கெல்லாம் கல்லாதவர்களா இல்லையே. அப்போ இப்படிப்பட்ட கவிதைகள். அதே போல எதையுமே வீண் இல்லைன்றதுக்காக நான் பள்ளியில எழுதின ஒரு கவிதை தான். அதாவது போயிட்டே இருக்கும், ஒரு ரயில் பயணத்தின் போது ஒரு பனைமரம் இருக்கு. அந்த பனைமரம் பார்த்தீங்கன்னா பட்டு போய் அப்படியே நிக்குது பாதியில. அப்படியே பார்த்துட்டு இருக்கு, திடீர்னு ஒரு குருவி அது மேல உட்கார்ந்தது. உடனே ஒரு கவிதை எழுதினேன். மொட்டை பனைமரம் என அதை வெட்டி தொலைக்காதீர், அது ஒற்றை குருவின் சிம்மாசனம். மொட்டை பனைமரம் என வெட்டி தொலைக்காதீர், அது ஒற்றை குருவின் சிம்மாசனம். அதே போல பல மேடைகள்ல பயன்படுத்துகிறார்கள். அதாவது நான் கம்பன் கழகத்துல சற்றேறக்குறைய புதுவையில ஒரு 8 ஆண்டுகளும் சென்னை கம்பன் கழகத்துல 2006 2005 இருக்கேன். நான் கம்பன்ல ஈடுபாடு, ஒவ்வொரு கம்பன் விழாக்களுக்கும் வெளிநாட்டுல கூட போய் பேசியிருக்கேன். கம்பன்ல சொல்லும்போது நிறைய கவியரங்கங்கள் அதை பேச்செல்லாம் பேசும்போது சூர்பனகை பற்றி சொல்லுவேன். அது இலக்குவன் அவருடைய மூக்கு அறிந்தாலே. அப்ப நான் ஒரு கவிதை எழுதியிருந்தேன். சூர்பனகையுடைய, அதாவது அவள் மூக்கை அறிவதற்கு பதில் அவள் நாக்கை அறிந்திருந்தாள், அவள் நவீன்றிருப்பாளா அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான படைப்புகளை படைத்த ஒரு இது அந்த காலத்துல இருந்து எழுதக்கூடிய ஒரு நமக்கான ஒரு சிந்தனை கிடைச்சது. அது காரணம் என்னன்னா, எப்பயுமே சொல்லுவாங்க, ஒரு பேனா அந்த எழுதுகோலை வச்சு எழுதுறோம் இல்லைங்களா, அந்த எழுதுகோல் தலைகீழ் தானே இருக்கும் இல்லையா எழுதும்போது. அப்ப சிரசாசனம் செய்யும் எழுதுகோலால் சிம்மாசனம் பெறுவான் எழுத்தாளன். இதுதான் என்னுடைய அந்த காலத்துல எழுதின சில எதை போல நிறைய கவிதைகள் சொல்லலாம். நேரம் கருதி இதோட நான் நிறுத்திக்கிறேன். அப்படியே தெரிப்புகள்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி அருமையான கருத்துக்களை உள்ளடக்கியதாக உங்களுடைய கவிதைகள் எல்லாமே இருக்கு. மிகச்சிறப்பு. உங்களுடைய மேல் அதிகாரிகளிடம் இதற்கான பாராட்டுதல்கள் ஏதாவது கிடைத்ததா? நிறைய கிடைச்சிருக்கு. ஸ்டேட் வங்கியினுடைய இலக்கிய பரிசு 4 முறை வாங்கியிருக்கிறேன். அதே போல ஒரு தனியார் வங்கி ஈசாஃப் வங்கியிலையும் என்னை அங்கீகரித்திருக்கிறார்கள். ஆக்சிஸ் வங்கியில நான் தணிக்கையாளராக 10 ஆண்டுகள் இருந்தேன். பல இடங்கள்ல எனக்கு மிகச்சிறந்த வரவேற்பு கிடைத்தது.
இதுல இன்னொன்னு என்னன்னா, இந்த இடத்துல மேலதிகாரிகள் நினைச்சு என்னுடைய பணிக்கு அது என்னைக்குமே இப்ப நிறைய பேர் நீங்க தகவல் தொழில்நுட்ப துறையில இருக்கீங்க, பல துறைகள்ல இருக்கீங்க. இந்த துறைகள்ல இருக்கிறவங்க அத்தனை பேரும் தன்னுடைய வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் அப்படின்னா கூட இலக்கியம் மிகப்பெரிய திறவுகோலாத்தான் இருக்கிறது. நான் இங்க குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். இன்னைக்கு நான் ரொம்ப பெரிய அளவுக்கு திரு முருகவேல் வைத்தியநாதன் அவர்களை நான் ரொம்ப பாராட்டுவதற்கு காரணம், மேரிலாண்ட்ல ஒரு எழுத்தாளர், செய்தியாளர். அவர் இன்னைக்கு நிறுவனரா உலகத்திலேயே உலகாய தூதராக அமெரிக்காவிலிருந்து இந்த நடவு என்ற அமைப்பை ஒரு தொடங்கி ஒரு மிகச்சிறந்த ஒரு பொறியியல் அறிவியலாளரா அவர் பாட்டுக்கு தன்னார்வலா இருந்துட்டே போலாம். அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சைக்கிள் ஓட்டுறது. அந்த சைக்கிள் ஓட்டுறதை பத்தி கூட ஒரு அருமையான ஒரு அமைப்பை துவங்கி இருக்கார் இல்லையா? அதோட இருக்கலாம். ஏன் அவர் இன்னைக்கு ஒரு தொடங்கி இருக்காருன்னா இலக்கிய ஆர்வம். அப்ப ஃபன் சைக்கிள் ரைடர்ஸோட நின்றுடாம ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளரா அவர் இந்த நடவு அமைப்பை தொடங்கி இருக்கார் அப்படின்னா அது ஒரு பெரிய பலம். இப்போ ஒரு துறையில மட்டும் இருக்கிறது மட்டும் பெருமை இல்லைங்க. பல துறைகள் வர முடியும். மேரிலாண்ட் கவிஞர் டாக்டர் பாலமுருகன் குப்புசாமி இணை நிறுவனரா இந்த நடவு அமைப்புல முதன்மை ஒருங்கிணைப்பாளரா அவர் ஒரு தென்றல் முல்லை இதழனுடைய முதன்மை ஆசிரியராகவும், அமெரிக்க தமிழ் கல்விக் கழகத்துடைய விருதுகளை தொடர்ந்து ஆசிரியர் விருதுகளை பெற்றவராக இருக்கின்றார். அதே போல இந்த அமைப்புல முக்கியமான பென்சில்வேனியாவினுடைய மணிகண்ட பிரபு அவர்கள் ஒரு இணை நிறுவனரா தொடர்பியல் ஒருங்கிணைப்பாளராக இருக்கின்றார் இல்லையா? அவர் வளர் விதைன்ற ஒரு நிறுவனர் கூட இந்த நடவடிக்கையும் வந்திருக்காங்க. அதே போல தமிழ்நாடு அரசுடைய விருது பெற்ற அறிவியல் புனைவு எழுத்தாளரான திரு அவர் சந்திச்சு அவரை பேட்டி எடுத்தேன் தமிழ் பாடத்துல கவிஞர் ராம் பிரசாத் ரங்கசாமி. ரொம்ப ஜார்ஜியாவை சேர்ந்தவர். அவருக்கும் பாத்தீங்கன்னா என்னுடைய அமைப்பு மட்டும் இல்ல, நான் நடவுக்கு வரேன். அவர் ஒரு இதுல இணை நிறுவனரா இருக்காரு. இப்ப கலிபோர்னியா இலக்கண புலவர், பாவலர், தமிழாசிரியர்னு ரொம்ப அவருடைய புத்தகத்தை பார்த்து இலக்கண பத்தி இவ்வளவு அழகா எழுதியிருக்காரு, நிறைய படிச்சு தெரிஞ்சுக்கணும்னு கேட்ட சித்தார்த் சண்முகம் அவர் இணை நிறுவனர். இப்ப புளோரிடா நீங்க கல்வி மணிமேகலை ராமமூர்த்தி என்ற மேகலா நீங்க ஒரு வல்லமை மின்னுதல் நான் முதல்ல குறிப்பிட்ட மாதிரி இவ்வளவு ஆற்றலாளர் படைப்புகள் வர வேண்டும்னு ஆசைப்பட்டு இன்னொரு துறையில வரீங்க. அதே போல டெக்சாஸ் எழுத்தாளர் பாடலாசிரியர் மணிகண்டன் மீனாட்சி அவர் அழகா என்கிட்ட ஒரு வாட்டி சார் மணிமி பேசுவார் இதெல்லாம் மணிமி பேசுவார்னு அது புனை பேர் அப்புறம் சொன்னார். மணிமி அவர்கள் ஈடுபட்டிருக்கார். அதே போல அவர் தகவல் உள்ளடக்க ஒரு கண்டென்ட் ஆர்கனைசரா ஒருங்கிணைப்பாளர். அதே போல மேரிலாண்ட்ல இருக்கிற ரவிக்குமார் போட்டு அவர்கள் ஒரு டெக்னாலஜிக்கல் லிங்கா. அப்ப இந்த 8 பேர் பாத்தீங்கன்னா அந்த 8 பேர் தான் அவங்க செய்யற பணிகள். நீங்க கேட்டீங்க ஒரு கேள்வி, வங்கித்துறையில இருந்து எப்படி வந்தீங்கன்னா வேற வேற துறையில இருந்தவங்க சேர்ந்து அழகா நடவுல செய்யறாங்க இல்லையா? எண் பேராயம் நான் சொல்லுவேன். சொல்லுவாங்க இல்லையா எண் பேராயம். எண் பேராயம் அப்ப பாத்தீங்கன்னா எண் பேர் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா எண் பேராயம்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் கரணத்தின் திரள்கள் வாய்க்கடை காப்போர் நகரிமாக்கள் படைத்தலைவர் கிளை சுற்றம் யானை ஒருவர் குதிரை சொல்லுவாங்க. தமிழ் இலக்கியத்துல என்னைக்கோ படிச்சது நிறைவு. அப்போ அதான் அந்த இவர் சொல்லுவாரு, இவங்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்திருக்காங்களே நடவு பத்தி நம்ம நிறைய கொஞ்சம் வேகமாவே பேசணும். என்ன அப்படின்னா இந்த 8 பேருடைய மிகச்சிறந்த பங்களிப்பு இருக்குல்ல, சாதாரண இல்லை. அதுக்குதான் இளம்பூரணர் எழுதுவாரதுக்காக உரையில இந்த எண் பேராயம் பத்தி ஒழுக்கம், வாய்மை, தூய்மை, நடுவு நிலைமை, அழுக்காராமை, அப்புறம் அவாயின்மை, இந்த 8 நெறிகளை கொண்டவர்கள் தான் ஒண்ணு சேருவாங்க. அப்படி 8 நெறிகளை கொண்டு ஒண்ணு சேர்ந்திருக்காங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய அமைப்பா வரும். நாளைக்கு அந்த அகரத்திலேருந்து தன்னகரம் வரலையும் ஒரு மிகப்பெரிய சாலைகள் தாவல்நாள் அமைச்சு ஆவல்நாள் இருக்கிற அழகான கட்டிடம் கட்டி உலகளவிலே ஒரு நிறுவனமா நடவு வர வேண்டும் என்று முருகு அவர்கள் எழுதிய கவிதை கண்டிப்பா நிறைவேறும் அப்படின்றது என்னுடைய. ஏன்னா நிறைய பேர் அந்த அமைப்பை பத்தி படிச்சீங்கன்னா தெரியும். அப்போ யாவரும் கேளீர் என்பது தமிழருடைய நற்பண்புடைய வளர்ச்சி. அந்த நற்பண்புடைய வளர்ச்சியின் மூலமாகத்தான் எல்லோரும் இதை கேளுன்னா உறவினர் மட்டும் இல்லை, இது கேளுங்கன்னு சொல்லி கூட சொல்லலாம். அப்படி நான் தொடர்ந்து படிக்கிற ராமாயணத்துல சொல்றேன், எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடு குகனோடும் மைவரானும் முன்புபின் குன்று சூழ்வான் மகனோடும் மருவனானும் எம்புடைய அன்பின் அகனவர் காத்தலைய நின்னோடும் எழுவரானும் புலரும் காலம் தந்து புதல்வரால் புரிந்தானே. இந்த நின்னோடும் எழுவரானோம் பாத்தீங்கன்னா அந்த 7 பேர் கூட 8ஆவதா நடவு சேர்த்துக்கலாம், எண்மரானோம் அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு தமிழ் இலக்கிய தமிழ் உலகத்துக்கான மிகப்பெரும் சேவையா வந்திருக்கின்ற போது வேற துறையில இருந்தா என்ன இப்ப சாதிக்கலையா? இது ஒன்னே உதாரணமா நான் சொல்றேன். மிக்க மகிழ்ச்சி. இப்ப நடவு அமைப்பை பத்தி நீங்களே சொல்லிட்டதுனால தொடர்ந்து அதை பத்தி நாங்க என்னென்ன முன்னெடுப்புகள் செய்து வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அது சார்ந்த நம்ம வினாக்களுக்கு போலாம். இந்த ஆண்டுதான் நம்ம ஆரம்பிச்சோம். 2025 ஜனவரியில தான் இந்த அமைப்பு தொடங்கப்பட்டது. இதனுடைய நிறுவனர் புதுவையை சேர்ந்த முருகவேல் வைத்தியநாதன், சுருக்கமா புதுவை முருகு. மிகுந்த ஆர்வத்தோடு இந்த அமைப்பை அடுத்தடுத்த கட்டத்துக்கு எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் அப்படிங்கிற துடிப்போடு செயல்பட்டு வருகிறார்.
அவர் வந்து இப்ப கடந்த மார்ச் மாதத்துல கனடாவுக்கு போய், ஏன்னா அவர் ஏற்கனவே கனடால இருந்த அனுபவம் உடையவர், அதனால கனடாவுக்கு போய் அங்க இருந்த ஆளுமையர்கள் பல பேரு, முனைவர் செல்வநாயகி ஸ்ரீதாஸ், முனைவர் புஷ்பா கிறிஸ்டி, அப்புறம் காலம் இதழுடைய ஆசிரியர் செல்வம், ஆற்றல் மறவன் என்கிற சுதர்சன், இவங்களெல்லாம் சந்திச்சார். அப்புறம் டொராண்டோ பல்கலைக்கழகத்தினுடைய பௌத்த சமயத்துறை பேராசிரியர் டாக்டர் பிரையன் லெவ்மேன் அப்படிங்கிறவரை சந்தித்து இப்படி பல பேரோடு உரையாடல்கள் நிகழ்த்தி எப்படி நம்ம அமைப்பை உலகளாவிய ஒன்றாக அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வது என்பதெல்லாம் குறித்து பேசிவிட்டு வந்திருக்கிறார். அதே போல நீங்க ஏற்கனவே குறிப்பிட்ட இந்த அமைப்புடைய இணை நிறுவனர் மணிகண்ட பிரபு இருக்கார் இல்லையா, அவர் புதுச்சேரிக்கு போய் அங்குள்ள தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் முனைவர் மோகன், இயக்குனர் செல்வராஜ் இவங்களை எல்லாம் சந்தித்து நடவினுடைய திட்டங்கள் யோசனைகள் பற்றி எல்லாம் அவர் பகிர்ந்திருக்கிறாரு. இப்ப சித்திரை திருவிழால வாஷிங்டன் டிசில வந்து நம்ம முருகு, அப்புறம் இதனுடைய இணை நிறுவனர் பாலா குப்புசாமி இவங்க எல்லாம் வந்து இதை பற்றி அபிஷியலாவே அறிமுகப்படுத்தி இருக்காங்க. அந்த தமிழ் விழாவில நாங்க இந்த மாதிரி ஒரு அமைப்பு ஆரம்பிச்சிருக்கோம், இதுல நீங்க விருப்பமுள்ள எழுத்தாளர்கள் அனைவரும் வருக அப்படின்னு சொல்லி விளம்பர பலகைகள் எல்லாம் வைத்து விளம்பரம் செய்திருக்கிறார்கள். அது மட்டும் அல்லாமல் இதுவரைக்கும் 2 மலர்கள் வெளியிட்டிருக்கோம். மே மாதம் ஒரு மலர் வெளியிட்டோம், அப்புறம் இப்ப டிசம்பர் மாதம் இன்னொரு மலர் வெளியிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து 2026 மேலும் பல திட்டங்களை எல்லாம் முன்னெடுக்க வேண்டும் அப்படிங்கிற கனவு இருக்கிறது. அது குறித்துதான் உங்களை போன்ற ஆற்றலாளர்கள் எழுத்தாளர்களுடைய யோசனைகள் எல்லாம் எங்களுக்கு தேவைப்படுகின்றது. இந்த சூழலிலே இதுதான் நடவினுடைய தொடக்கம். இப்ப வந்து தளர் நடை போட்டுக் கொண்டிருக்கின்ற 1 வயது குழந்தையாக போகிறது நம்ம நடவு. இதை வந்து மேலும் வலுப்படுத்துவதற்கு, திறனோடு இயங்க வைப்பதற்கு நீங்க என்ன யோசனைகள் சொல்ல விரும்புறீங்க? இல்ல கண்டிப்பா. அதாவது நடவனுடைய நோக்கம் அப்படின்றது பாத்தீங்கன்னா பொதுவா வந்து தெளிவான நோக்கோடு தான். இலக்குகள் வந்து இயக்குனர் குழு வடிவமைத்தன்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மனிதநேய செயல்முறையாக வெளிப்படையான நிதி மேலாண்மையோட உறுப்பினர் நிலைகளை வந்து அமைத்து விருப்ப முரண்பாடு கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கூட அதையும் தீர்த்து, ஏன்னா இதெல்லாமே முதல்லயே முடிவெடுத்து செய்யும் போது ஒரு அமைப்பு பலமாக இருக்கும் என்பது உண்மைதான். அதே போல இந்த அமைப்புல வந்து நான் இதுல இருந்து ரொம்ப அழகா நான் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா, நடவு அமைப்பு வந்து மொழி பின்னணி எதுவானாலும் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா எழுத்துலருடைய கதவுகளை திறந்து தமிழ் இலக்கியத்துல அதனுடைய மையமாக உறுதியாக நிலை நின்று படைப்புகளை உருவாக்க வேண்டும். இதுல நான் வந்து 4 நிலைகள்ல பார்த்தேன். ஒண்ணு என்னன்னா, ஏற்கனவே இப்ப நிறைய பேருக்கு நல்ல எழுத்து தெரியும், ஆனா அவங்களுக்கு மேடையில போய் பேச தெரியாது. அதனால அப்படிப்பட்டவர்களுக்கு வந்து நிறைய எழுத்துத்தளம் உருவாக்கி அவர்கள் எழுத்துக்களை மேலும் உலகறிய செய்ய வேண்டும். இது ஒன்று. 2வது, மிகச் சிறப்பாக எழுதி கொண்டிருப்பார்கள், ஆனால் அவர்களுக்கான பாராட்டுகளும் அல்லது தொடர்பியலும் உலகளாவிய தொடர்பு கிடைத்திருக்காது. அப்படிப்பட்ட தொடர்புகளை உருவாக்க வேண்டும் 2வது. 3வது, நம்ம என்னதான் செஞ்சாலும் தமிழ் நம்முடைய இலக்கியமும் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்பதற்காக, அந்த பயணத்திற்காக இளைய தலைமுறையை நாம் வந்து ஊக்கப்படுத்த வேண்டும், அவர்களை உருவாக்க வேண்டும். இது 3வது, அவர்கள் வளர வேண்டும். 4வது பாத்தீங்கன்னா, இந்த பக்கம் வந்து பதிப்பாளர்களுக்கு புத்தக பதிப்பாளர்கள், இந்த பக்கம் எழுத்தாளர், இருவருக்கும் ஒரு பாலமாக இருந்து அவர்களை வளர்க்க வேண்டும். இப்படிப்பட்ட சிந்தனை ஓட்டத்தோடு நடவு வந்து ரொம்ப அழகான குறிக்கோளோடு செய்கிறது. இதுல நீங்க ஒரு பொதுவா என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு கேட்கலாம். இப்ப எனக்கு ஒரு கேள்வி உண்டு, இது என்ன வட அமெரிக்கால மட்டும் துவங்கினதா அப்படின்ற ஒரு கேள்வி கூட உண்டு. அதுக்கு நீங்க கூட உங்ககிட்ட நான் பதில் எதிர்பார்க்கிறேன். இது இங்கே துவங்கின காரணம் அதான உண்டா அப்படின்னு. பொதுவா வட அமெரிக்கால தமிழ் இலக்கியத்தையும் தமிழ் பண்பாட்டையும் வளர்த்து பேணுதலுக்காகவும் உலகளாவிய எழுத்தாளர் சமூகத்தை ஊக்குவித்து இந்த புலம்பெயர் மக்களுடைய எதிர்கால தலைமுறைகளுக்கு தமிழினுடைய இலக்கிய வளத்தை பாதுகாத்தல் என்ற ஒரு நோக்கத்தோடு நடவந்ததுனால கண்டிப்பா அதனுடைய செயல் வந்து மிக சிறப்பாக இருக்கும். இப்ப ஏற்கனவே நீங்க வடிவமைச்சு கொடுத்தது எல்லா எழுத்தாளர்களுக்கு வந்து ஒரு அதிகாரம் அளிப்பது, அவர்களுக்கு வந்து படைப்புகளை ஊக்கப்படுத்துவது, அல்லது நம்ம பண்பாட்டு வடிவங்களை பாதுகாத்து நவீன கருப்பொருட்களை ஏற்றுக்கொள்வது, அப்புறம் இலக்கிய நிகழ்வுகள் பட்டறைகள் நடத்துவது, இப்படிலாம் நீங்க வரிசையா அழகா சொன்னதுனால, அதனால வந்து கண்டிப்பா இது எனக்கு வந்து ஒரு ஆர்வம். இதுல இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்றப்போ, இதுல இப்போ இங்க மட்டும் இல்லாம பல இடங்கள், அதாவது இங்க வந்து இவங்க வைதேகி ஹேபர்ட் மாதிரி மிகப்பெரிய ஆளுமைகள்ல இருந்து இருக்காங்க. கனடால, மெக்சிகோல, சுவிட்சர்லாந்துல, மலேசியால, இந்தியால, சிங்கப்பூர்ல, UAE என்று 22 தூதர்கள் என்னையும் சேர்த்து இருக்கிறவங்க. நம்மளுடைய பணிகள் என்ன, அடுத்து என்ன பண்ண வேண்டும் அப்படின்னுச்சு. இப்போ நாம புதிய விஷயங்கள் நிறைய கொண்டு வரணும். அப்போ புதிய விஷயங்கள் நாம கொண்டு வரணும் அப்படின்னு முதல்ல உலகளாவிய இணைப்புகளை ஏற்படுத்த வேண்டும்னா பல நாடுகள்ல முதல்ல வந்து இது நடவுன்ற ஒரு அமைப்பு இருக்கு, நடவுன்ற ஒரு அமைப்பு சிறப்பாக செயல்படுகிறது,
இதை வந்து எல்லா இடங்களையும் போய் ரீச் பண்றதுக்கான ஒரு முயற்சியை நம்ம முதல்ல செய்யணும். முதல்து இது வந்து நான் ஒருத்தர் செய்யறது, இந்த எண்பேராயம் செய்யறது மட்டும் இல்லை, அத்தனை பேரும் சேர்த்து செய்யணும் அப்படின்றது. அப்போ எளிதான இலக்கு, இப்போ டிஜிட்டல் தளம், எண்ம தளம் உருவாக்கி இருக்கார். இதை வந்து எல்லாருமே பகிர வேண்டும். இதெல்லாம் வந்து பேசிக்கா நம்ம செய்யக்கூடியது, உடனாக செய்யக்கூடியது. அப்படி உடனே செய்யக்கூடியதற்கான ஒரு முயற்சியை அதை நம்ம ஃபர்ஸ்ட் செய்யணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இதுல சில கேள்விகள் வரும். இப்போ நடவு அமைப்புல நாங்க எப்படி இணையறது அப்படின்னு. அதற்கான படிவங்களை உருவாக்கி அந்த ஃபார்ம்ஸ், இப்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல சேருங்க, அந்த புலனத்துல சேருங்கன்னு சொல்றதை விட ஒரு 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 பக்க படிவம் உருவாக்கி அந்த படிவத்தை உலகெங்கும் இருக்கிற மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்கணும். இது முதல் நிலை. எப்பயுமே அந்த படிவங்கள்ல வந்து அவங்க ஒரு ஆர்வத்தோட பதிவாங்க. இப்ப எனக்கு வந்து என்ன, இவர் வந்து உங்க மலர்ல, முதல் மலர்ல அந்த என்னை பத்தி ஒரு கட்டுரை வந்தோடனே எனக்கு நிறைய பேர் தொடர்பு கொண்டு கேட்டாங்க, நாங்க எழுத முடியுமா அப்படின்னு. கண்டிப்பாக எழுத முடியும். எப்படி எழுதணும் அப்படின்னு உடனே நான் சொன்னேன், இந்த இந்த மின்னஞ்சல், இந்த முகவரி, இந்த வெப்சைட், இந்த இந்த இணையதள முகவரி, இதெல்லாம் போய் பாருங்க அப்படின்னோம். இது நம்ம சொன்ன உடனே அவங்க பாக்குறாங்க, சரி. ஆனா பார்த்ததோட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உடனே வந்து தொடர்பு கொள்வாங்களா? நிறைய பேர் 100க்கு வந்து ஒரு 2 பேர் தொடர்பு கொள்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவர்கள் கையில போய் கொண்டு போய் கொடுக்கணும். சாதாரண சொல்லுவாங்க, நீங்க ஒருத்தர் போய் பார்த்துட்டு வந்தா மட்டும் போறாது, அதோட உங்களுடைய அந்த விசிட்டிங் கார்டு, அதுதான் அழகா அவர் உருவாக்கி இருக்காரு, அதை வந்து அவங்க டேபிள் மேல, மேஜர் மேல வச்சுட்டு வந்துருக்காங்க. அப்ப யூ ஆர் லீவிங் சம்திங் வித் தம் அப்படின்னு வச்சு அது அவங்களை தூண்டும். அந்த கார்டை பார்க்கின்ற போது கண்டிப்பாக தூண்டும். அப்ப முதல்ல வந்து ஒரு பக்க படிவத்தை உருவாக்குவது, அதை அவர்களிடம் கொடுப்பது. இரண்டாவது வந்து பதிப்பாளர்கள் நிறைய பேர், இப்ப நானே குறைந்தது வந்து சென்னை மற்ற இடங்கள்ல இருக்கிற குறைந்தது 20-25 பதிப்பாளர்களை அறிமுகப்படுத்துகிறேன் இந்த அமைப்புக்கு என்று சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பா நான் செய்யறேன். அப்ப பதிப்பாளர்களை அறிமுகப்படுத்தும் போது அவர்களுடைய முதல் கேள்வி, எங்களுக்கு என்ன பயன் இருக்குன்னு இல்லையா? அதற்கான ஒரு அவங்களுக்கான ஒரு 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 கொள்கையை உருவாக்கணும். கொள்கை உருவாக்கி நீங்க வந்து அயலகத்தில் இருக்கிற எழுத்தாளர்கள் அல்லது இந்தியாவில் இருக்கிற எழுத்தாளர், நீங்க உங்களுக்கு தெரியும், அயலகத்தில் இருக்கிற எழுத்தாளர்களுக்கு நீங்க வந்து புத்தகங்கள் வெளியிட்டீங்கன்னா இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு அதை இது பண்ணி அவர்களுக்கான ஒரு ஒரு வரைவு திட்டத்தை உருவாக்க வேண்டும். இப்போ அடுத்தது சிறிய வயதில், இந்த 10 வயதுல இருந்து 25 வரையிலான மாணவ எழுத்தாளர்களுக்கு நடவுடைய சிறப்பு உறுப்பினராக நம்ம கொண்டு வருவோம் அப்படின்ட்டு நீங்க எல்லாம் வெளியிட்டிருக்கீங்க. அவர்களுக்கு வந்து எப்படி எழுதுவதற்கு என்பதற்காக சில தரவுகள், அதாவது ஒரு 10 பக்கத்திலேயோ 15 பக்கங்கள்லயோ ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளராக எப்படி வரணுன்றதுக்கான கையேடுகளை உருவாக்கி நம்ம அதை பிரிண்ட் பண்ணணும் இல்லை, அவளுக்கு வந்து மின்னஞ்சல் மூலமாக அனுப்ப வேண்டும். இதை நான் வந்து எழுத்தாளர்களாக பரிமளிப்பதற்காக நான் இதை சொல்கின்றேன். நிறைய பேருக்கு ஒரு தயக்கம் இருக்கும், நாம வந்து நம்மளால எழுதினா வருமா, வெளியிடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையை அவர்கிட்ட உருவாக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை உருவாக்குகின்ற போது கண்டிப்பாக அவரால் எழுத முடியும். இது தவிர வந்து புத்தக கண்காட்சிகள்ல, இப்ப சென்னை புத்தக கண்காட்சியில நடவுடைய பேனர் நம்ம கண்டிப்பா கொண்டு வைக்க போறோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்புகளை நம்ம செய்ய வேண்டும். இதுல முதல்ல என்னன்னா, இந்த குறிக்கோள் எல்லாத்தையுமே சேர்றது, அவருடைய உள்ள கொண்டு வர்றதுக்கான அந்த படிவத்தை உருவாக்கி நாம உலகெங்கும் கொண்டு போய் சேர்க்கிறது. அடுத்ததாக ஒவ்வொரு தூதர், தலையாய தூதரா மற்ற தூதர்கள் இருக்காங்க இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் மாதம் வந்து குறிப்பிட்ட ஒரு 5 செயல்பாடாவது இருக்கணும்ன்ற மாதிரி முதல்ல 5ன்னு சொன்னா ஒரு 2-3ஆவது செய்வாங்க. அப்போ குறைந்தது 5 செயல்பாடுகளை நீங்கள் வந்து அந்தந்த நாடுல செய்யணும்ன்றத சொல்லணும். இது வந்து ஒரு முன்னோட்டமா நான் சொல்றேன் உங்ககிட்ட. இன்னும் சிந்திக்க சிந்திக்க நிறைய கருத்துக்கள் வரும். மிகச்சிறப்பு. அதான் முதல்ல நம்மளை எளிமையா அவர்கள் அணுகணும். அதுக்கு ஏத்த வகையில நம்ம படிவங்களை உருவாக்குவது வந்து ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி அவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி எழுத விரும்புகின்றவர்களுக்கு எப்படி எல்லாம் எழுதலாங்கிறதுக்கான சில யோசனைகளையும் நம்ம வந்து ஒரு புக்லெட் மாதிரி போட்டு சொல்லலாம் அப்படிங்கிறீங்க. மிகச் சிறப்பான யோசனைகள் தான். இல்ல, இதுல வந்து விசிட்டிங் கார்டு மட்டும் இல்ல, எப்பயுமே பாத்தீங்கன்னா இந்த கிவ் அண்ட் டேக் பாலிசி, நம்ம மாதிரி நாம கார்டு கொடுத்தோம்னா அவங்க திருப்பி நம்ம கிட்ட தொடர்பு கொள்வதற்கான ஒரு படிவத்தையும் நாமளே உருவாக்கி அதை அவர்கிட்ட வந்து நம்ம பண்ணணுன்றது என்னுடைய இதுக்கு நான் சொல்லுவேன். இது நான் எப்படி, நான் ஒரு 5 இதா சொல்றேன். ஒண்ணு வந்து தொடர்பியல், இரண்டாவது செயல், மூன்றாவது தொடர்பியல், 4வது பாராட்டியல், 5வது பதிவியல். இப்ப 5 என்னன்னு கேட்கலாம். தொடர்பியல்ன்றது நான் சொல்றது, நாம் கொடுக்குற விசிட்டிங் கார்டு, நம்ம வைக்கிற பேனர், நாம வந்து வெப்சைட் கிரியேட் பண்ணது, நாம வந்து மின்னஞ்சல் மூலமா தொடர்பு கொள்றது, இதெல்லாம் வந்து தொடர்பியல். செயல் என்பது இருவரும் செய்வது, நாம் செய்வது மட்டுமல்லாம அவர்களும் செய்வது. இப்ப நீங்க தூதர்கள் நியமித்திருக்கீங்க அப்படின்னா தூதர்களுடைய செயல் வந்து மாதம் குறைந்தது 5 செய்திகளை செய்ய வேண்டும். இது செயல். இந்த செய்திகளை சொன்ன பிறகு அடுத்தது 3வது நான் தொடர்பியல் சொன்னேன். அந்த தொடர்பியல் என்னன்னா, கம்யூனிகேஷன் பிட்வீன் போத் ஆஃப் அஸ்.
அவங்க நம்மளோட தொடர்பு கொள்ளணும், நாம தொடர்பு கொள்வது. நீங்க என்ன செஞ்சீங்க, நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு முதல்ல தொடர்பியல் வெளிப்படுத்துவது நடவை பத்தி அது ஆரம்பிச்சிட்டார் திரு முருகு மற்ற எல்லாரும். அடுத்தது செயல்பாடு, அந்த செயலை ஒருவருக்கு ஒரு பரிமாறிக்கொள்வது மூன்றாவது தொடர்பியல். நான்காவது பாராட்டியல். பாராட்டியல்ல நடவு அந்த இதுலயே வந்து நாளிதழ மாத இதழ்லயே ஒரு பக்கத்துல வந்து என்னென்ன பணிகள் செய்திருக்காங்க, என்னென்ன எழுத்தாளர்கள் அறிமுகப்படுத்திருக்காங்க, மாணவர்கள் வந்திருக்காங்க, மூத்த எழுத்தாளர்கள் இந்த பரிசு கிடைச்சிருக்கு, அப்புறம் இத்தனை நாள் எழுதி கொஞ்சம் 2 புத்தகம் எழுதி சோர்வடைந்து வருவா இருந்தவங்க மீண்டும் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பாராட்டியலை கொண்டு வரணும். கடைசியா வந்து பதிவியல்ன்றது வந்து நடவனுடைய வெற்றியை பதிவு செய்து உலகெங்கும் கொண்டு சேர்ப்பது. நான் மீண்டும் சொல்கிறேன், தொடர்பியல், செயல், தொடர்பியல், பாராட்டியல், பதிவியல் என்ற 5ஐயும் வந்து வரிசையா செய்தால் கண்டிப்பாக மிக வெற்றிகரமாக பயணிக்க முடியும். நல்ல கருத்துக்களை எல்லாம் சொல்லி இருக்கிறீங்க, மிகச்சிறப்பு. ஆமா, தொடர்ந்து தொடர்புல இருக்கணும். அது வந்து இண்டிவிஜுவல் கான்டாக்டா இருக்கலாம் அல்லது மியூச்சுவல் கான்டாக்டா இருக்கலாம். தொடர்ந்து 2 பக்கமும் தொடர்பு இருக்க வேண்டும், பதிவு இருக்க வேண்டும், பாராட்டி இருக்க வேண்டும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து செயின் ரியாக்ஷன் மாதிரி. இதுல எது விடுபட்டு போனாலும் அது வளர்ச்சியை பாதிக்கும் இல்லையா? அதனால நம்ம தொடர்ந்து இவற்றையெல்லாம் முன்னெடுக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு நல்ல யோசனையாக எனக்கு படுகிறது. இங்க அமெரிக்காலேயே இருக்கக்கூடிய இந்த இளம் தலைமுறையினர், ஏன்னா இந்த தலைமுறை இங்கேயே பிறந்து வளரக்கூடியவர்கள், அவர்களுக்கும் எழுத்து ஆர்வம் இருக்கும். இப்ப அவர்களை வந்து நம்ம எழுத வைப்பது, புதிய எழுத்தாளர்களாக உருவாக்குவதற்கு என்ன செய்யலாம்? ஒரு மூத்த எழுத்தாளராக உங்களுடைய யோசனை? இல்ல, மூத்த எழுத்தாளர் நானும் ஒரு அவ்வளவு அப்படித்தான் சொல்லணும். இப்போ இளம் தலைமுறைக்கு நாங்க பாத்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு அதாவது நீ சொல்றிய செஞ்சியா அப்படின்னு என்கிட்ட நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். அறிவுரை சொல்வது எளிது, செய்தோம். அதாவது தமிழ்நாட்டுல நான் ஒரு கூட்டத்துல போனப்போ பேசினேன். படைப்பாளர்களாக நீங்கள் உருவாக வேண்டும், படிப்பாளர்களாகிய நீங்கள் படைப்பாளர்களாக உருவாக்க வேண்டும். எப்படி? அனைவரும் புத்தகம் எழுத வேண்டும், கல்லூரி மாணவர், பள்ளி மாணவர் எழுத வேண்டும் என்று ஒரு ஆரம்பித்தோம். அப்போ வந்து அந்த பெயருடன் கொடுத்தேன். என்னுடைய நண்பர்கள் சேர்ந்து அவங்க எல்லாருமே ஒரு கூட்டுறவோடு மிக அருமையாக பணி செய்தார். எழுதுக என்ற ஒரு அமைப்பு. 100 மாணவர்கள் எழுதிய 100 புத்தகங்களை 2021 ஜூலை 31 மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தமிழ்நாடு திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கரங்களினால் தலைமைச் செயலகத்தில் வெளியிட்டோம் 100 புத்தகங்கள். அதற்கு பிறகு 150 மாணவர்கள் எழுதிய 150 புத்தகங்களை ஒரே மேடையில முன்னாள் அப்போ தலைமைச் செயலாளர் திரு இறையன்பு, மிகச்சிறந்த எழுத்தாளர், படைப்பாளர், பேச்சாளர், அடுத்த தலைமுறைக்கு மிகப்பெரும் வழிகாட்டுபவர் திரு இறையன்பு IAS அவர்கள் கரங்களால் ஒரே மேடையில் வெளியிட்டோம். இது எப்படி சாத்தியம்? அதாவது அந்த பிள்ளைகளுக்கு நான் சொன்ன மாதிரி எப்படி எழுதுவது என்கின்ற ஒரு ஆர்வத்தை தூண்ட வேண்டும், எழுத வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்ட வேண்டும், எப்படி எழுதுவது என்று அவர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். அவங்க அனுப்புவதை நாம் சிரமம் பாராமல் அதை வந்து திருத்தி கொண்டு வர வேண்டும். அப்போ நிறைய பதிப்பாளர்கள் முன் வந்தார்கள். அந்த பதிப்பாளர்கள் அத்தனை பேருக்குள்ள 150 நூல்களை வெளியிட்டோம். அரசு கூட முதன் முறையாக வந்து தமிழ்நாடு அரசு இவர்களுக்கு வந்து கவிமணி விருது வழங்கப்படும் சிறந்த மாணவர் எழுத்தாளர்கள் இந்த எங்களுடைய திட்டத்தை வைத்து அறிவித்தார்கள். அப்போ மாணவர்களால எழுத முடியும்ன்ற ஒரு நம்பிக்கையை உருவாக்கி எந்த விண்ணிலிருந்து மண் வரை எந்த தளத்துல வேணா நீங்க எதை வேணா எழுதுங்கன்னு கொண்டு வரணும். ஆனா மூத்த எழுத்தாளர் அவளை நெறிப்படுத்த வேண்டும். இது சாத்தியம். இப்போ நான் இங்க வருவதற்கு முன் இப்ப கலிபோர்னியால இருக்கேன். இதுக்கு முன்ன வருவதற்கு முன் லண்டன்ல இருந்தப்போ ஒரு 10 புதிய எழுத்தாளர்களை உருவாக்கி, அதாவது அவர்களுக்கான ஒரு ஆசையை உருவாக்கி விட்டு வந்தோம். காரணம், நீங்க எழுதுங்கன்னு. ஒருவர் வந்தாரு, என்னுடைய அப்பா வந்து நூல் எழுதியிருக்கார். தம்பி, நீ என்ன படிக்கிற? கல்லூரி. அப்பா நூல் எழுதியிருக்காரு, மகிழ்ச்சியா சொல்றல, நீ எழுத வேண்டாமா? உனக்கு பிறகு உன்னுடைய தலைமுறை சொல்ல வேண்டாமா? நான் உடனே எழுதுறேன் அப்படின்னாரு. அப்ப அவர்கள் எழுத செய்ய வேண்டும். பாரதியார் சொன்னார் இல்லையா, இரவாத புகழுடைய புதுநூல்கள் தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும், அதாவது பழங்கதைகள் நமக்குள்ளே சொல்வதில் வந்து பெரிய அப்படிப்பட்ட எழுத்து ஆர்வத்தை கொண்டு வருவதற்கு மாணவர்கிட்ட வந்து அவங்க கிட்ட வந்து இந்த தலைப்பை தான் எழுதுங்கன்னு வற்புறுத்தாதீங்க. உங்களுக்கு கிரிக்கெட் பிடிக்கதா, அதை பத்தி தமிழ் எழுதுங்க, இல்ல ஆங்கிலத்துல எழுதுங்க. அப்போ ஒரு நூல்ல ஒன்று உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்ம அவங்களுக்கு வந்து ஏற்படுத்தி தர வேண்டும். அப்போ கேட்கலாம், எப்படின்னா ஒண்ணு இல்லை, நீங்க வந்து ஒரு தாள் எழுதிட்டே வாங்க, எழுதிட்டே வந்து என்னென்ன தோணுதோ எழுதிட்டு வாங்க, எடுத்து வந்து ஒரு பக்கம் வச்சிருங்க. ஒரு 10 நாள் கழிச்சு திருப்பி எடுங்க, அதை படிச்சு பாருங்க, உங்களுக்கு புதிய சிந்தனை வரும், அதை ரிஃபைன் பண்ணுங்க. அப்ப ஒரு கால அளவு கொடுத்து அந்த கால அளவுக்குள்ள அவங்க எழுத ஆரம்பிச்சாங்கன்னா கண்டிப்பா அவங்களால எழுத முடியும். அவங்க கிட்ட போயிட்டு இது வந்து இந்த வாக்கிய பிழை இருக்கு, எழுத்து பிழை இருக்குன்னு முதல்லயே வந்து போய் ஸ்பீட் பிரேக்கர், நடைக்கற்களை வைக்கக்கூடாது. அப்படி வைக்க ஆரம்பித்தாலே வந்து அவர்கள் வந்து ரொம்ப சோர்வடைந்து விடுவார்கள். அப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, பெற்றோர்கள் அல்லது ஆசிரியர்கள் இவர்களுக்கு வந்து ஒரு சுற்றறிக்கை நடவு மூலமா அனுப்பலாம் பெரிய தமிழ் பள்ளிகளுக்கு.
இந்த உங்க பிள்ளைகள் எத்தனை பேர் எழுதுறதுக்கு ஆர்வமா இருக்காங்க, நாங்க வந்து அவர்களுக்கு வந்து முன் வந்து உதவுறோம் அப்படின்னு சொல்லுங்க. அவங்க வந்து அவங்ககிட்ட இருந்து நீங்க ஒரு இங்க அமெரிக்காலயோ இல்ல கனடாலயோ அல்லது மெக்சிகோலயோ இல்ல மற்ற நாடுகள்ல இருக்கிற தமிழ் பிள்ளைகளுக்கு இந்த சுற்றறிக்கையை வந்து அதுவும் ஒரு படிவம். நான் சொன்ன மாதிரி எல்லாமே படிவம் தான். அதாவது அந்த படிவத்தை அமைச்சு அவங்ககிட்ட இருந்து வாங்குங்க, பிள்ளைகள் எழுத வைங்க. நாம வந்து இதை மின்னஞ்சல் மூலமாக வந்து இதை வந்து நம்ம திருத்தம் செய்து, நீங்க குறைந்தது நான் ஒரு சரி இந்த ஆண்டு நான் உடனடியா குறுகிய காலத்துல ஒரு 100 பேரை நான் தேர்ந்தெடுத்துட்டேன், 100 பேர் எழுதுறாங்கன்னு சொல்லுங்க. அந்த 100 பேருடைய புத்தகங்களை பதிப்பித்து கொண்டு வர வேண்டிய பணியை நான் செய்கிறேன். இந்த உறுதிமொழியை இந்த இடத்துல நான் தரேன். மிகச்சிறப்பு. அதாவது தனித்தனி புத்தகங்களா இல்லைன்னா கூட எல்லாத்தையும் தொகுத்து ஒரு நூலாகவாது நம்ம வெளியிடலாம் இல்லையா? அவங்க அவங்களுடைய படைப்பை ஏதாவது ஒரு கட்டுரை மாதிரி ஏதாவது ஒரு சின்ன ரைட் அப் எழுதினா கூட டு ஸ்டார்ட் வித் சொல்லுவாங்க. அந்த டு ஸ்டார்ட் வித் தான் நீங்க சொல்றீங்க. அப்படி தொகுப்பா கொண்டு வரலாம், தனித்தனி நூலாகவும் கொண்டு வரலாம். தனித்தனி நூலாக கண்டிப்பா கொண்டு வர முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதாவது திருவள்ளூர் பக்கத்துல ஒரு கிராமம், அந்த கிராமத்துல ஒரு ஒரு ஏழை மாணவ செல்வங்கள் இருக்கிற வீட்டுல அவங்க கிட்ட தொலைபேசி கூட கிடையாது. 2 பிள்ளைகள் சேர்ந்து ஒரு நூல் எழுதிருக்காங்க. உங்களுக்கு வேணா அந்த நூலை நான் வாங்கி அனுப்புறேன். 2 பிள்ளைகள் அவங்க வீட்டுல தொலைபேசி கூட இல்லை. எப்படி எழுதினா எங்க பிள்ளைகளுக்கு ஆர்வம் இருக்கு எழுதினாங்க. நூல் பதிப்பித்து வெளியானது. அப்படியா? இது நல்ல ஒரு ஆர்வத்தை தூண்டுற செய்தியா இருக்காக நம்ம கொண்டு போகணும். நீங்க எழுதுங்க, அதை நாங்க பதிப்பித்து புத்தகமாக தருகிறோம் அப்படின்னா கூட நிறைய பேர் ஆர்வத்தோட முன் வருவாங்க. சரிதான், இது நல்ல யோசனையாக எனக்கு படுது. இதை நாங்க அடுத்தடுத்து இந்த வரும் ஆண்டுக்கான திட்டங்கள்ல இதையெல்லாம் நாங்க நிச்சயமாக சேர்த்து செயல்படுத்துவோம் அப்படின்னு உங்களுக்கு தெரிவிக்கிறோம் மகிழ்ச்சியோடு. அடுத்தது இன்னொரு கருத்து நான் சொல்லுவேன். அதாவது நடவு அமைப்புல இருக்கிற என் பேராயம்ல நிறைய பேர் எழுதிருப்பீங்க, எழுதாத நூல் எழுதாதவங்க இருக்கலாம், எனக்கு தெரியும். அதே போல இதுல இருக்கிற மற்றவர்கள் வந்து அவங்க வந்து முன் உதாரணமா எழுதணும். முன் உதாரணமா அவர்கள் வந்து நூல் எழுத வேண்டும். அதையும் நான் என்னுடைய அன்பான கோரிக்கையை வைத்திருக்கேன். இதுல இருக்கிறவங்க நம்ம வந்து சென்னை மூலமா நம்ம வந்து கண்டிப்பா பதிப்பிச்சு வெளியிடலாம், அதையும் சொல்லலாம். சரி, இப்ப இந்த பதிப்பகம் தான் இங்க இருக்கிற எங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. எழுதுறதுக்கு கூட இங்க ஆட்கள் இருக்காங்க, அந்த பதிப்பிக்க முடியல அப்படிங்கறதுனாலயே பல பேர் அப்படியே எழுதி வச்சிருக்காங்க. அதெல்லாம் இல்ல நம்ம வந்து இன்னைக்கு பிராக்டிக்கலா பேசலாமே. அந்த காலத்துல வந்து இவ்வளவு முதலீடு பண்ணி பதிப்பிச்சு புத்தகங்கள்லாம் இந்த தூங்குதே அப்படின்ற நிலைமை அப்ப இருந்தது. இப்ப அப்படி இல்லை. இப்ப வந்து பிரிண்ட் டு ஆர்டர், அதாவது நமக்கு 50 பிரதிகள் வேணும்னா 50 செய்து கொள்ளலாம், 100 வேண்டுமா 100 செய்து கொள்ளலாம். அப்போ ஒரு எழுத்தாளர் இப்ப நீங்களே வந்து அடுத்த நூல் எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னன்னா சரி என்னால வந்து நான் எழுத பிரியப்படுறேன் அப்படின்ட்டு ஒரு 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 ஆர்வத்துல வந்து நீங்க சொல்றீங்க. சரி சரி இது எப்படி பதிப்பிக்கிறது, யார்கிட்ட போறது அப்படின்னு ஒரு ஒரு பெரிய தயக்கம் வரும், என்ன செய்யலாம் அப்படின்ட்டு. இப்ப உடனடியா என்னன்னா சரி இதை கொண்டு வரணும். இப்போ அடுத்ததாக வந்து நீங்க வந்து செஞ்சுடர் நெடுங்கொடி அந்த நூல் வந்து தயாராயிட்டது. இது நூலுக்கு அப்புறம் ஒரு நூல் எழுதணும் அடுத்து ஆசைப்பட்டீங்கன்னா என்ன செய்யலாம் அப்படின்னு பிரிண்ட் ஆர்டர் இருக்கு. அப்போ நீங்க என்ன தொடர்பு பண்ணுங்க. இதெல்லாம் வந்து இப்போ ஒரு மிகச்சிறந்த பேராசிரியை பொதிகை தூர்தர்ஷன்ல 12 காலம் செய்தி வாசிப்படாங்க நசீமா அப்படின்றவங்க. அவங்க வந்து பேராசிரியர், இத்தனை ஆண்டு காலம் ஒரு நூல் கூட எழுதல. இப்போ வந்து அவங்களும் ஒரு மிகச்சிறந்த கவிஞர் ஸ்ரீதேவி அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து ஒரு நூல் எழுதி இந்த மாத இறுதியில வெளியாகுது. அதாவது தமிழ் பெருவெளியில் இஸ்லாமிய பேரொழின்னு சொல்லிட்டு இஸ்லாமிய படைப்பாளர்கள் அந்த காலத்துல இருந்து 12ஆம் நூற்றாண்டுல இருந்து இன்று வரை இருக்கிற இஸ்லாமிய படைப்பாளர்களுடைய படைப்புகளை பத்தி அருமையான நூல் கொண்டு வந்திருக்காங்க. இது முதல் நூல் அவங்களுக்கு. ஆனா இந்த முதல் நூல் நான் இன்னைக்கே சொல்றேன் மிகப்பெரிய பாராட்டை பெறக்கூடிய அளவுக்கு. ஏன்னா அந்த நூலை சரிபார்த்து அதாவது அந்த நூல்ல வந்து ஒரு மகிழ் உரையை நான் எழுதியிருக்கேன், பாராட்டுரையை நீங்க எழுதிருக்கீங்க. யாரும் வந்து அந்த நூலை பத்தி எவ்வளவு தெரியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நூலை கொண்டு வந்தவங்க. இது வந்து முதல்நிலை எழுத்தாளர்கள். இப்போ அந்த அந்த நூலுடைய ஒரு சில பக்கங்களை பார்த்தோடனே நான் பதிப்பிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு புகழ்பெற்ற பன்னெடுங்காலம் பொற்கால வாழ்வை மிக சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மணிவாசகர் பதிப்பகம், அதனுடைய மெய்யப்பன் ஐயாவுடைய மகன் மீனாட்சி சோமசுந்தரம் அவர்களும் அதனுடைய மேலாளர் திரு குருமூர்த்தி அவர்களும் முன் வந்து இந்த நூலை நாங்க பதிப்பிக்கிறோம்னு சொல்லிட்டு இப்போ வந்து அது பிரிண்ட் லெவல்ல இருக்கு. அப்போ கண்டிப்பாக வாய்ப்பு செய்யலாம், நாங்க கண்டிப்பா செய்யலாம், வாய்ப்புகள் இருக்கு. இப்பதான் நீங்க இப்ப கை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறதுனால இன்னும் நிறைய பேர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்கள் கூட உங்களை தொடர்பு கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு. தாராளமாக என்னுடைய முகவரி மின்னஞ்சல் நீங்க வழங்கலாம். அதே போல கற்றல் வசதியுடன் கல்விக்கு அயலகத்தில் இருக்கிற எல்லோருடைய பங்களிப்பை நான் எதிர்பார்க்கிறேன். அந்த ஏழை பிள்ளைகளுக்காக 2020 புத்தாண்டு வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் நான் சொல்கின்ற போது இந்த புத்தாண்டுகளோட உங்களுடைய முதல் செலவாக இந்த கற்றல் வசதியுடன் கல்விக்காக நீங்கள் வந்து உங்களுடைய பங்களிப்பை வழங்குங்கள். அதையும் நான் என்னுடைய
பணிவான தாழ்மையான கோரிக்கையை வெளியிடுகிறேன். காரணம் வந்து அந்த பிள்ளைகளுடைய கிராமங்கள்ல இருக்கிற பிள்ளைகள், இப்ப பெருநகரங்கள்ல இருக்கிற பிள்ளைகள் பாத்தீங்கன்னா கோட் சூட் எல்லாம் போட்டு அருமையான இதெல்லாம் போட்டு மிகச்சிறந்த கல்வி நிறுவனங்கள்ல கல்வி பயிர்றாங்க. கிராம பிள்ளைகள் நினைச்சு பாருங்க, அது என்ன பாவம் பண்ணிச்சு, அது வந்து இந்த மாதிரி வந்து சேற்றிலையும் பொழுதிலையும் அவங்க வந்து தினம் ஏதோ சாப்பிட்டுக்கிட்டு ஒரு பள்ளிக்கூடத்துல ஒண்ணும் இல்லையே. அவங்களும் அந்த பெற்றோர்கள் பெற்ற பிள்ளைகள் தானே. அப்ப நகரத்தில் இப்படி சிறப்பாக நகர பிள்ளைகளை நான் பாராட்டுகின்றேன், அவருடைய கல்வியை பாராட்டுகின்றேன், பெற்றோருடைய பாராட்டுகின்றேன், அந்த நிறுவனங்களை பாராட்டுகின்றேன். அதான் கிராமங்களில் இருக்கிற பிள்ளைகளை நாம் செய்யணுன்ற ஒரு ஆர்வம் வர வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த பணிவாக இதை சொல்கிறேன். மிகச்சிறப்பு. பாரதி சொல்லுவது போல, நிதி மிகுந்தவர் பொற்குவை தாரீர், நிதி குறைந்தவர் காசுகள் தாரீர், அதுவும் மற்றவர் வாய்ச்சொல் அருளீர், ஆண்மையாளர் உழைப்பினை நல்கிங்கிற மாதிரி நம்ம முன்வைக்கிறோம். அவரவர் விருப்பத்திற்கும் ஏற்படி உதவி செய்யலாம். நீங்க மண்மொழி மனிதம் பத்தி கேட்டீங்க. தமிழர் ஒருத்தர் தான் செல்விருந்தோம்பி வரு விருந்து காத்திருப்பான் அப்படின்றப்பட்ட ஒரு அருமையான விருந்தோம்பல் உள்ளவர்கள் வந்து தமிழர்கள் தான் இல்லையா? அப்படிப்பட்ட ஔவையார் கூட ஒரு தனிப்பாடல் சொல்லியிருப்பாங்க. பாட்டு போயிட்டே இருந்தாங்கன்னா ஒரு வீட்டுல வந்து எனக்கு ஏதாவது சாப்பிட கிடைக்குமான்னு அவருடைய பணியை வந்து வந்தவங்க அத்தனை பேருக்கு சாப்பாடு போடுறதுதான். இந்த தனிப்பாடல் ரொம்ப ஏன் நான் இதை சொல்றேன்னா, நம்ம தமிழ்ல நம்ம மொழியில எப்படிப்பட்ட அருமையான சிந்தனைகள்லாம் இருக்கு தெரியுங்களா? வரகரிசி சோறும் வழுதுணங்காய் வாட்டும் முறமுறவெனவே புளித்த மோரும் திறமுடனே புன்வேளூர் பூதன் புரிந்த விருந்து இட்டான் இது எல்லா உலகம் பெரும் அப்படின்னு ஔவையார் படிப்பாங்க. பூதன் ஒருத்தன் வரகரிசி சோறு, வழுது உணங்காய் அந்த வாட்டல், முறமுறவேன புளித்த மோர், வெறும் மோர் சோறு தான், வேற ஒண்ணும் கிடையாது. வரகரிசி சோறு மோரிஞ்சாதான் கூட இந்த வழுதுணங்காய் தொட்டுக்க. ஆனா திறம்புடனே புல்வேளூர் பூதன்றவன் அழிச்சான் இல்லையா? அப்ப கடைசியில கடைசி வரி பாருங்க, சொல்லுவாங்க எல்லா உலகம் பெறும், இந்த ஃபுட் வந்து எல்லா கண்ட்ரிக்கும் போனோம் அப்படின்ற அளவுக்கு ஆர்வத்தோடு சொன்னாங்கன்னா, அந்த அளவுக்கு நம்ம தமிழ்ல வந்து ஒரு செழுமை இருக்கு. அதை வந்து ரொம்ப அழகா அதை வந்து உலகம் அறிவதற்காக கொண்டு வருகின்ற நடவை நான் வெகுவாக பாராட்டுகின்றேன். நான் நடுவுல வந்து ஈடுபட்டு அதை வந்து நான் 100% மேல நான் பணிபுரிய வேண்டும் என்ற ஆவலில் இருக்கிறேன். அதையும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். மிகச்சிறப்பு, மிகச்சிறப்பு. நீங்க அந்த வரிசையில அடுத்து நான் என்ன கேட்க விரும்புறேன்னா, ஏற்கனவே கூட நிறைய படித்து விட்டு பல சாதனையாளர்கள் வெளி உலகத்துக்கு தெரியாமலே இருக்கிறார்கள் இல்லையா? குடத்துக்குள் விளக்காக இருக்கிறார்கள். அவர்களையும் நாம் வெளிச்சப்படுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. தவறா நினைக்க வேண்டாம். அதாவது வாழ்க்கையில வந்து சோம்பலாக இருப்பது தவறு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா, நான் ஒரு கவிஞர் காசி ஆனந்தன் எழுதிய கதையைத்தான் நான் சொல்றேன். இது யாரும் அதை தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இருப்பாய் தமிழா நெருப்பாய், இதுவரை இருந்தது போதும் செருப்பாய் அப்படின்னு எழுதியிருப்பாரு. அதனால அந்த வார்த்தை சொல்றதுனால நீங்க யாரும் தவறா நினைக்க வேண்டாம். அது வந்து காரணம் என்னன்னா, அப்படி கிடைக்காத மேலவா, அதனால இருப்பாய் தமிழாய் தமிழா நெருப்பாய் அப்படின்னு. காரணம் என்னன்னா, எப்படி அந்த வாழ்க்கையில் இந்த 5 பூதங்களும் நம்ம உடல்ல இருக்கிற மாதிரி நம்ம வந்து அது எல்லாமே நம்மள வந்து ஒரு ஆக்கத்தை நோக்கித்தான் நகர்த்துகிறத தவிர தூக்கத்தை நோக்கி நகர்த்துவது அல்ல. அப்போ நம்மளுடைய பணி என்னன்னா, நம்மளுடைய படைப்புகள் போய் சேருமா? நாம என்ன முயற்சி செய்தோம்? கை நீட்ட வேண்டும், நாம் கை நீட்ட வேண்டும். நாம் கைகளை கட்டி கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தால் எதுவும் நடக்காது. அதனால நம்முடைய நூல்களை நாம் படைக்க வேண்டும் என்பதற்காக, அதுக்காக ரொம்ப அழகா திரு இறையன்பு ஐயா அவர்கள் சொல்வார்கள், முதல்ல படிப்பாளர்களை படைப்பாளராக உருவாக்க வேண்டும் என்பதற்கு முன்ன நீ படிக்க வேண்டும் என்பார். நிறைய நூல்களை வாசிக்க வேண்டும் என்று திரு இறையன்பு ஐயா அவர்கள் சொல்வார்கள். அப்போ உண்மையிலே குடத்தில் இட்ட விளக்காக இருப்பதற்கு காரணமே என்னவென்றால், நாம வந்து படிக்கிறது இல்லை. நான் பெரிய எழுத்தாளர்கள் கூட பாத்தீங்கன்னா ஒரு 2 நூல்கள் பெருமளவு பேசப்படும், 3வது நூல் ஒண்ணும் தேராது. சில சினிமா இயக்குநர்கள் முதல் 2 படம் பேசும், அடுத்தது ஒண்ணுமே பேசாது. அப்படித்தான் நான் உதாரணம் சொல்ல வேண்டும். அது காரணம் என்னன்னா, தாங்கள் எழுதியதுதான் அப்படின்ற ஒரு நிலையிலிருந்து வெளி உலகத்தை படித்து மேலே வருவதுதான் முக்கியம். நம்ம கிராமத்துல இருந்தாங்க, நம்ம தெருவே நமக்கு பெருசா இருக்கும். அப்புறம் ஒரு நகரத்துக்கு வந்தப்புறம் பாத்தீங்கன்னா, அந்த வீதியை பார்த்தோன்னே, ஆஹா எவ்வளவு பெரிய வீதி, இப்படி கூட இருக்கும். அப்புறம் அங்கேருந்து போயிட்டு ஒரு அந்த 8 வழி சாலையை பார்த்தோன்னே, ஆஹா எவ்வளவு பெரிய சாலைன்னும். அப்போ அதாவது அறிவினுடைய பெருக்கம் அதிகம். இன்னொன்னு என்னன்னா, நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு கிடையாது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் ரொம்ப அழகா சொல்லுவார், அறிந்ததனை அறிந்தோர்க்கு அறிவிக்கும் போதினிலே அறிந்ததுதான் என்றாலும் எத்தனை அழகம்மா என்று அறிந்தோரையே மகிழ வைக்கும் வருங்கலையே அப்படின்வார். ஒருத்தர்கிட்ட நம்ம பேசுறோம், நான் பேசுறது கூட நிறைய பேருக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் கூட இருக்கலாம். இருந்தாலும் அந்த தெரிஞ்ச விஷயம் இருந்தா கூட
இந்த ஔவையாருடைய வரகரசி சோரை இவர் சொன்னாரு, இங்க நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா மீண்டும் ஒரு முறை அதை கேட்டு மகிழ்கிறீர்கள் இல்லையா? அப்படித்தான் படைப்புகள் அமைய வேண்டும். அறிந்ததனை, நமக்கு தெரிந்ததை அறிந்தோர்க்கு அறிவிக்கும் போதினிலே அறிந்ததுதான் என்றாலும் அறிந்தோரையே மகிழ வைக்கும் அருங்கலையே படைப்பாகும். பேரறிஞர் அண்ணா சொன்னது. அப்போ என்னுடைய படைப்புகள் யாராவது தர கண்டிப்பா மகிழ்ச்சி ஊட்டும். ஏற்கனவே அவர்கள் அதை படித்திருந்தாலும் என்னுடைய படைப்பு மகிழ்ச்சி ஊட்டும் அப்படின்று எப்பயுமே எல்லாராலையும் படைக்க முடியும். யாராலையும் படைக்க முடியாது கிடையாது. ஒரு ஆற்றல் வேணும் இல்லையா? ஆற்றல் என்பது நம் கரங்களில் தான் இருக்கிறது. கண்டிப்பாக சிந்தனை உள்ள மனிதன் அத்தனை பேருக்கும் ஆற்றல் என்பது கண்டிப்பாக ஒரு வாழ்வு அனுபவம் தான். எத்தனை பேர் கல்விக்கூடங்களுக்கு அந்த காலத்தில் செல்லாதவர்கள் மிகப்பெரிய பேச்சாளர்களாக, எழுத்தாளர்களாக, அவர்கள் மிகச்சிறந்த கருத்துக்களை சொல்வதற்காக அந்த காலத்துல நாட்டாம தீர்ப்பை மாத்தி சொல்லு. அப்போ பஞ்சாயத்து மேடையில உட்கார்ந்தவர் என்னங்க படிச்சாருன்னா, அவர் பள்ளிக்கூடம் பக்கம் மழை கூட ஒதுங்கினது இல்லைங்க. எப்படி தீர்ப்பு சொல்றாருன்னா எல்லாம் அனுபவம் தான் அப்படின்றார் இல்லையா? அவர் அனுபவங்களும் எழுத முடியும். அது காரணம் அவருக்குள்ள ஊக்கமும் தான். வெள்ளத்தனையும் மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்தனையது உயர்வு அப்படின்னுச்சு. அந்த உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஊக்கம் தான். அப்படி ஊக்கத்தோட தான் அந்த அந்த நீங்க சொன்ன அந்த குடத்திலிட்ட விளக்குகள் குன்றில் மேலிட்ட விளக்குகளாக வெளியே வருவதற்காக காரணம். அதுக்கான உழைப்பும் படிப்பும் ஊக்கமும் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்ற ஒரு ஏற்பட வேண்டும். அதை விட்டுட்டு நம்ம தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காணி பின் என் குற்றமாகும் இறைக்குன்னு வள்ளுவர் சொன்னது போல அதை ஒட்டிதான் லியோ டால்ஸ்டாய் கூட டால்ஸ்டாய் அந்த காலத்துல சொல்லியிருப்பாரு. எவ்ரி ஒன் திங்ஸ் ஆஃப் சேஞ்சிங் த வேர்ல்ட் பட் நோ ஒன் திங்ஸ். அப்போ வள்ளுவர் அந்த காலம் சொன்னது இப்ப பிற்கால சொல்லிருக்காரு. அப்போ உலகையே முதல்ல ஒன்ன மாத்திக்கணும். நீ நல்ல படைப்புகள் கொண்டு வர வேண்டும். என் படைப்புல யாருமே பாக்குறது இல்லைங்க, என் படைப்பை யாரும் பப்ளிஷ் பண்ண மாட்டேன், அப்படி கிடையாது. எல்லாத்துக்கும் இருக்கு. அது கொண்ட தரத்தை நாம் கொண்டு வர வேண்டும். அப்படிப்பட்ட தரம் நம்ம சில பேர் ரொம்ப அழகா சிந்திப்பாங்க, ஆனா எழுத வராது. ஆனால் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் என்பது போல அதற்கான பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். அது காரணம் ஒரே ஒரு முறை சிந்திங்க. இதுக்கும் சுஜாதா சொன்ன ஒரு தாள் எடுங்க, ஒரு பென்சில் எடுங்க. என்னுடைய எழுத்து ஏன் வாசிக்கப்படுவதில்லை, என்னுடைய புத்தகம் ஏன் தூங்குகிறது அப்படின்ற அதுக்கான நீங்களே எழுதுங்க. அதே போல ஒரு 5 தெரிந்தவர்கள் அவர்கிட்ட கொடுத்து நீங்க கேளுங்க. அப்ப கேட்டீங்கன்னா புரியும். ஒரே ஒரு சின்ன வேகமா சொல்றேன். அருளாளர் திரு ராம வீரப்பன் ஐயா அவர்கள் அவருடைய சுயசரிதையை ஆரம்பி ஒரு தொண்டன் அப்படின்ற ஒரு நூலை இன்னொருத்தர் எழுத சொல்லி எழுதினாங்க. ராணி மைந்தன் ஒருத்தர் எழுதினார். அந்த நூல் அச்சாவதற்கு முன்னால 7 பேர்ட்ட அவர் அதை கொடுத்து கருத்து கேட்டார். இந்த நூலை பத்தி கருத்து சொல்லுங்க. 7 பேர்ல நானும் ஒருவன். அப்ப அவரு கேட்டேன், ஐயா நீங்க அவ்வளவு பெரிய அரசியல் தலைவர், திரைப்பட தயாரிப்பாளர், நீங்க ஒரு சாதாரண ஒரு வங்கி மேலாளர் எங்கிட்ட கொடுத்து கருத்து கேட்டீங்களே எதுக்கு அப்படின்னு. அப்ப சொன்னாரு, ஒரு 7 பேர் நான் வெவ்வேறு துறைகள்ல தேர்ந்தெடுத்தேன். நீ வங்கித்துறையில இருக்க, இலக்கியவாதியாகவும் இருக்க, உன்னுடைய கருத்தை சொல்ல எழுதி கொடுத்தேன். இப்ப பாருங்க, அவ்வளவு பெரிய மனிதனுடைய தன்மை பாருங்க. தன்னை பத்தி எழுதும்போது தவறு இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. அப்போ இது ஒரு உதாரணமா சொல்றேன். அப்படிப்பட்ட நிலையில கண்டிப்பாக குடத்திலிட்ட விளக்குகள் நீங்க சொன்னதுல நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, அவங்க தான் பெரிதாக நினைக்காமல் நல்ல தங்களை திறம்பட வளர்த்து கொண்டு சிறப்பாக எழுதி மற்றவர்களோடும் கலந்து பேசி அதனுடைய தரத்தை உயர்த்தும் போது நிச்சயமாக அவர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். அதனால சுணங்கி இருக்க வேண்டாம். அதற்குத்தான் நடவு கண்டிப்பா உதவுவதற்கு தயாராக இருக்கிறது. கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா, இதுவும் எங்களுடைய நோக்கங்களில் ஒன்றுதான். நீங்க ஏற்கனவே கூட கேட்டீங்க இந்த நடவினுடைய நோக்கம் என்னன்னு நான் உங்களை கேட்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அமைப்பை நாங்க ஏன் ஆரம்பிச்சோம் அப்படிங்கிறதுக்கான காரணத்தை நான் சுருக்கமா சொல்றேன். முதல்ல அமெரிக்காவில இந்த மாதிரி அங்கீகரிக்கப்பட்ட, அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட, பதிவு செய்யப்பட்ட எழுத்தாளர்களுக்கான ஒரு அமைப்பு இல்லை. அது இல்லை, இத்தனை காலமாக இல்லை. எழுதக்கூடியவர்கள் நிறைய பேர் இருந்தாலும் கூட அதற்குன்னு ஒரு அமைப்பு வேண்டும் அல்லவா? அது இல்லை. அதனால இங்கே இருக்கக்கூடிய அனைத்து எழுத்தாளர்களையும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வர வேண்டும். அதுதான் எங்களுடைய முதன்மையான நோக்கம். அமெரிக்காங்கிறப்ப முருகு அமெரிக்காவோட நிறுத்த விரும்பல. இப்ப வட அமெரிக்கானா அதுல மெக்சிகோவும் வருது, கனடாவும் வருது, எல்லாமே எல்லோரோடும் இணைந்து ஒரு இன்க்ளூசிவ்னஸ் சொல்லுவோம் இல்லையா ஆங்கிலத்துல, அது மாதிரி எல்லாரையும் யாரெல்லாம் எந்தெந்த நாடுகளில் எல்லாம் இருந்து இங்கே இணைந்து பணியாற்ற விரும்புகிறார்களோ பன்னாட்டு அமைப்பாகத்தான் இதை நாங்கள், வட அமெரிக்காங்கிற பேர் இருந்தாலுமே பன்னாட்டு அமைப்பாகத்தான் இதை முருகு செயல்படுத்த விரும்புகிறார். அதே மாதிரி இங்க இளம் தலைமுறையினரை ஊக்குவிப்பது, நீங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கும் எழுதுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தருவது, எழுத்தாளர்களுக்கான அங்கீகாரத்தை பெற்று தருவது, அவங்களுக்கு இந்த பதிப்பு வசதிகளை எல்லாம் ஏற்படுத்தி தருவது, அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் ஒரு அமைப்பாக இருந்தாதானே நம்ம இணைந்து குரல் கொடுக்க முடியும். ஆக இப்படி
பல்வேறு நோக்கங்களை மையமாக கொண்டு இந்த அமைப்பை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். அதே போல இப்ப நான் வந்து இதுல இந்த அமைப்புல இந்தியாவுடைய தூதராக இருக்கேன். என்னுடைய பங்களிப்பு, அதாவது உலகளாவிய தூதர் கட்டமைப்பை உருவாக்கியீர்கள். இதனுடைய பங்களிப்பு என்னன்னா, உள்ளூர் எழுத்தாளர்களை இதில் இணைக்க வேண்டும், நிகழ்வுகளை நடத்த வேண்டும், நடவை பற்றி பல இடங்கள்ல வந்து கூட்டங்கள் போட்டு அல்லது தன்னுடைய செயல்கள் மூலமாக பல இடங்கள்ல செய்ய வேண்டும். நடவனுடைய இலக்கிய பார்வையை உலகளாவிய அளவில விரிவாக்குவதற்காகத்தான் இந்த தூதர்கள் பல நாடுகள்ல, குறிப்பா இப்போ வந்து 22 தூதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேரும் செயல்பட வேண்டும். ஆமா, அதே மாதிரி பயிலரங்குகள் எல்லாமும் நடத்துறதும் எங்களுடைய யோசனைகள்ல இருக்கு. பயிலரங்குகள், பயிற்சி பட்டறைகள் நடத்தி இப்ப எழுத விரும்புகிறவர்களுக்கு நம்ம வழிகாட்டணும் இல்லையா? இப்படி பண்ணுங்க, இப்படி டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் சொல்லுவோம். அதெல்லாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கான அந்த பயிலரங்குகள், ஒர்க் ஷாப்ஸ் எல்லாமும் நடத்தலாம் அப்படிங்கிறது எங்களுடைய திட்டங்கள்ல ஒன்றாக இருக்கு. கண்டிப்பா. இதுல நடுவுல இன்னொரு இது பார்த்தேன், 4 நிலை உறுப்பினர் அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது குறிப்பா இலக்கிய நிபுணர்கள், வளருகின்ற எழுத்தாளர்கள், தன்னார்வலர்கள், மாணவ எழுத்தாளர்கள் என்று 4 நிலை நிபுணர்கள் இவங்க வந்து அதை சேரலாம். அதே போல ஒரு ஏற்கனவே வெளியிட்டிருக்கணும், இல்ல வந்து பட்டம் இல்ல மொழியியல் பாடப்படிப்பு இதெல்லாம் படித்திருக்கணும் அப்படின்லாம் கொண்டு அவசியம் இல்லை. அதுக்கு ஆர்வம் இருந்தா போறோம், அது பயிற்சியும் வழங்கப்படும், அதற்கு ஏற்ற வந்து வளர்ச்சியும் காணப்படும். இதை வந்து ரொம்ப அழகாகவும் சொல்லியிருக்கோம். அதே போல தமிழ் மட்டும் அப்படின்னு நடுவுல வந்து இது புலம்பெயர் வாழ்வுடைய மொழி சூழலை உணர்வதால்தான் இங்க இருக்கிற மொழி சூழல் இருக்கிறதுனால ஆங்கிலம் உள்ளிட்ட மொழிகள் நுழைவாள்களாக அமைத்துள்ளது. இந்த மைய மொழியாக தமிழையும் அதுவும் வந்து நடுவுல நான் வந்து படித்து தெரிந்து கொண்டேன். மகிழ்ச்சியா இருக்கும். அதனால வந்து தமிழ் மொழிபெயர்ப்பு, அது மாதிரி ஆங்கிலத்துல தமிழ், தமிழ்ல ஆங்கிலம், அப்படிப்பட்ட இதையும் வந்து ஒரு அறிவு செழுமையாக அணுகுவதற்கும் ஒரு வாய்ப்பையும் நடவு உருவாக்கி கொடுக்கிறது. கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா நாங்க இதுல முக்கியமா என்ன வைத்திருக்கிறோம்னா, எழுத்தாளர்கள் பிறப்பதில்லை, உருவாக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறத நாங்க முன்வைக்கிறோம். ஏன்னா அது வந்து பயிற்சியின் மூலமாக சாத்தியப்படக்கூடிய கலைதான். நம்ம சொல்லுவோம் இல்லையா, பார்ன் ரைட்டர்ஸ் அப்படின்னு, பார்ன் ஜீனியஸ்ங்கிற மாதிரி பார்ன் ரைட்டர்ஸ் அப்படின்னு யாரும் இல்ல. பழக்கத்தின் காரணமாக நீங்கள் உங்களை பட்டை தீட்டிக் கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் முக்கியமான நோக்கங்கள்ல ஒன்றாக நாங்க வைத்திருக்கிறோம். பாரதியார் சொன்ன மாதிரி, சென்றிடுவீர் 8 திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர், பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான பணிகள் எல்லாம் நம்ம தமிழர்களுக்கு இருக்கிறதுனால, இங்க இருக்கக்கூடிய ஆங்கிலத்திலே புலமை பெற்ற இளம் தலைமுறையினரும் வந்தால்தான் நடவினுடைய நோக்கங்கள் முழுமை பெறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதையும் நோக்கி நாங்க பயணிக்கிறோம். கண்டிப்பா உங்களை போன்ற அறிஞர்கள், ஆற்றலாளர்களுடைய துணையும் வழிகாட்டுதலும் எங்களுக்கு தேவை. கண்டிப்பாக. திரு முருகு அவர்களுடைய கனவான இந்த சொல்லுவோமா என்ற அந்த அகர கட்டிடங்களும் தா என்கின்ற அந்த சாலைகளும் கண்டிப்பாக நிறைவேறும். அது ஒரு மைய புள்ளியாக உலகளாவிய தமிழ் அமைப்புகளையும், தமிழ் எழுத்தாளர்களையும், படைப்பாளர்கள், பேச்சாளர் எல்லாரையும் ஒருங்கிணைக்கும் விதமாக அவருடைய அந்த கனவு கண்டிப்பாக நிறைவேறும் என்பதை நான் இந்த நேரத்துல வந்து ரொம்ப ஆர்வத்தோடும் பணிவோடும் நான் அதை சொல்வதற்கு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகின்றேன். அது வந்து ஏன்னா கண்டிப்பாக அப்துல் கலாம் சொன்னது போல, கனவு காண்பது அதை நிறைவேற்றுவதற்காகத்தான். அப்படிப்பட்ட ஒரு பயணம் மனித வளர்ச்சியாக எழுந்து சிந்தனையிலிருந்து அமைதிக்கு, அமைதியிலிருந்து உலக மனித நேயத்திற்கு ஒரு பயணமாகத்தான் நடவை நான் பார்க்கின்றேன். அதை மீண்டும் சொல்கின்றேன், மனித வளர்ச்சியாக ஒரு எழுத்து மனித வளர்ச்சியாக எழுந்து ரெண்டையும் நான் சேர்த்துக்கிறேன். அப்புறம் சிந்தனையிலிருந்து, நம்முடைய சிந்தனையிலிருந்து அமைதிக்கு, அமைதியிலிருந்து உலக மனித நேயத்திற்கு என்கின்ற ஒரு அருமையான பயணத்தை நடவு அமைத்திருக்கிறது. அடுத்தடுத்த படிநிலை வளர்ச்சி, மானுட சிந்தனையினுடைய படிநிலை வளர்ச்சி, அதனுடைய உச்சம்ங்கிறது உங்களுக்கு மனித நேயம் தானே, அதுலதானே அது முடிவு பெற வேண்டும். அது எழுத்தாளர்கள் அதனுடைய தூதர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். கண்டிப்பாக. ஏன்னா இப்போ நாங்க தூர்தர்ஷன் தமிழ் தொலைக்காட்சியில தமிழ் பாலம் என்ற நிகழ்ச்சியை ஆரம்பித்த போது, அப்போ ஒரு சிந்தனை ஓட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய சிந்தனையாக முதல்ல இருந்தது. அதாவது வந்து நம்ம என்னுடைய அப்போ இருந்த இயக்குனர் திரு ரகு அவர்களும், எங்க சித்திரப்பாவை என்ற நிகழ்ச்சி தயாரிப்பாளர் திரு ராஜவேலு அவர் தான் இப்ப நிகழ்ச்சியுடைய தயாரிப்பாளர், மிகச்சிறந்த ஆர்வலர், அவரும் ஒரு கவிஞர் எழுத்தாளர். எல்லாரும் சிந்திச்சது என்னன்னு கேட்டீங்கன்னா, பல பேர் தமிழ்நாட்டில இருந்து பட்டிமன்ற பேச்சாளர் அல்லது நாடக நடிகர் அல்லது இசை பாடகர்கள், பல கலைஞர்களை வந்து வெளிநாட்டு கூப்பிட்டு அவர்களை வந்து பல அமைப்புகளை வந்து பாராட்டுகிறார்கள், வாழ்த்துகிறார்கள், அவர்களுக்கு உரிய போக்குவரத்துல எல்லாம் பண்றாங்களே. இப்படிப்பட்ட அமைப்புகளை புலம்பெயர்ந்த போனவங்க அந்த ஊர்ல வச்சுட்டு தன்னுடைய சொந்த மண்ணை, அம்மா அப்பாவை, தாத்தா பாட்டி விட்டுட்டு வேற ஊர்களுக்கு போய் அங்க அமைப்பை நடத்தி இவ்வளவு அழகா தன்னுடைய பணிகளினூட இவ்வளவு செய்யறாங்களே, இவங்களை நாம் அங்கீகரிக்க வேண்டாமா என்பதற்கான ஒரு எண்ணம் வந்தப்பதான்
நாம வெளிநாட்டில் அயலகத்தில் சாதனை புரிகின்ற தமிழர்களை குறிப்பாக நாம் வந்து அவர்களை பாராட்ட வேண்டும் என்பதற்காக தான் தமிழ் பாரம் என்ற நிகழ்ச்சி 2024 ஜனவரி மாதம் ஆரம்பித்து இப்ப 26ல அது 3வது வருடத்தை தொடுகிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த நிகழ்ச்சிக்கு பெருமளவு உலகளவில் வரவேற்பு இருப்பதனால ஏற்கனவே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 12:05 12:30 வரலையும் நண்பகல் இந்திய நேரத்துல ஒளிபரப்பான அதனுடைய மறு ஒலிபரப்பாக ஒவ்வொரு திங்கட்கிழமையும் பிரைம் டைம் சொல்லக்கூடிய இரவு 8:30 வரலையும் மீண்டும் தமிழ் பாலம் ஒளிபரப்பாகிறது. தொடர்ந்து தமிழ் பால நிகழ்ச்சியில நம்ம பலரை இப்போ நம்ம கனடாவை சேர்ந்த திரு சுதர்சன் அவர்கள் பங்கு பெற்றார்கள். அதே போல இங்க நம்ம நிறைய நம்ம பிள்ளைகள் வந்து அதாவது மிகச்சிறந்த ஆர்வலர்கள், படைப்பாளர்கள், சாதனையாளர்கள், நம்ம அமைப்புல இருக்கவங்க எல்லாம் கூட இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்றார்கள் தமிழ் பாலத்துல என்பது மகிழ்ச்சியாக இருக்கு. அதனுடைய ஒருங்கிணைப்பாளராக ஆஸ்திரேலியாவிலிருந்து அமெரிக்கா, கனடா வரை அனைவரையும் ஒருங்கிணைத்து செயல்படுவது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன். இதற்கான என்னன்னா சாதனையாளர்கள் எங்களை தொடர்பு கொண்டு தங்களுடைய தங்குகிற சாதனை குறிப்புகளை உடனடியாக வழங்கினால் நான் கண்டிப்பாக அவர்களை வந்து இந்த நிகழ்ச்சியின் மூலம் பாராட்டுவோம் அப்படின்றதை நான் வந்து ஒரு ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிகின்ற நான் வந்து இதை நான் ஒரு ஆர்வத்தோடு உங்களிடம் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில நிறைய வந்து குறிப்பாக நம்ம திரு ராம் பிரசாத் ரங்கசாமி அவர்கள் வந்து தன்னுடைய பங்களிப்பை வெகுவாக சொன்னார். கனடா சுதர்சனை பத்தி சொன்னார். நிறைய பேர் இதுல வந்திருக்காங்க இந்த நிகழ்ச்சியில் இருக்கவங்க. நடவு இந்த நிகழ்ச்சியை பயன்படுத்திக் கொள்ளலாம். மிகச்சிறப்பு. இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்ற நேயர்களும் இந்த மாதிரி அயலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஐயா சொன்ன அந்த தகுதிகளோடு இருப்பீர்களே ஆனால் உங்களுடைய தன் விவர குறிப்புகளை அவருக்கு அனுப்புங்கள், உங்களை தொடர்பு கொள்வார். மிகச்சிறப்பு. நிறைய செய்திகளை சொல்லியிருக்கிறீர்கள். உங்களுடைய அனுபவம், வழிகாட்டுதல்கள் எல்லாமே வளர்ந்து வருகின்ற நடவுக்கு மிகப்பெரிய துணை செய்யும், வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்துக்கு இடமில்லை. நீங்க ஏற்கனவே சொன்னது போல சிரசாசனம் செய்யும் எழுதுகோலால் சிம்மாசனம் பெறுவான் எழுத்தாளன் என்பதையே நாங்களும் எங்களுடைய நோக்கங்களில் ஒன்றாக அதனை தெரிவித்து இவ்வளவு நேரம் உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி அற்புதமான கருத்துக்கள் பலவற்றை உங்களுடைய சொந்த அனுபவங்கள், படைப்புகள், சமூக பணிகள், இலக்கிய பணிகள், நடவு எப்படி மேம்படுத்துவது அது குறித்த யோசனைகள், பொதுவாகவே எழுத்தாளர்கள் எப்படி தங்களை மேம்படுத்திக் கொள்ளுவது, புதிய எழுத்தாளர்கள் எப்படி உருவாவது, அந்த மாதிரி பல பயனுள்ள தகவல்களை, சமூகத்திற்கு உதவக்கூடிய தகவல்களை எல்லாம் இந்த நிகழ்ச்சியிலே பகிர்ந்து கொண்டு இதை சிறக்க செய்திருக்கிறீர்கள். மிக திருத்தமாகவும் தெளிவாகவும் பல யோசனைகளை வழங்கி இருக்கிறீர்கள். உங்களுக்கு நடவு அமைப்பின் சார்பிலும் என் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. நீங்க குறிப்பிட்டது போல மங்கையர் சோலை என்ற ஒரு நிகழ்ச்சி நாங்க 200 வாரங்கள் சற்றேறக்குறை 540 பெண் சாதனையாளர்களை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பையும் பெற்று அதுல சாதனை புரிந்தவர்கள் அத்தனை பேர் இந்த நிகழ்ச்சியில நானும் வந்து இந்த நேரத்திலே நினைத்து நான் பாராட்டி மகிழ்கின்றேன். அதுல குறிப்பா வெளிநாட்டுல இருந்த சாதனையாளர்கள் நிறைய பேர் பங்கு பெற்றிருக்கிறார்கள். நியூ ஜெர்சியில கவிஞர் மேகலா அவர்கள் வந்து நடவுல தன்னுடைய பங்களிப்பை வாழ வேண்டும் என்று மேனகா நரேஷ் அவர்கள். அதே போல நிறைய பேர் வந்து ஒருவரையும் பெயர்கள் சொல்லலாம். ஆனால் நேரம் கருதி அனைவரும் நான் பாராட்டி மகிழ்கின்றேன். இந்த நேர்காணலில் எனக்கு வாய்ப்பளித்த திரு முருகு ஐயா உள்ளிட்ட என் பேராயத்திற்கு என்னுடைய நன்றியை நான் இந்த நேரத்திலே பதிவு செய்கின்றேன். நன்றி, நன்றி, வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் எங்களுடைய இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி. புத்தாண்டு தமிழ் பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். வணக்கம். சார் கிட்ட கேள்வி எல்லாம் கேட்கலாம்னா நீங்க இப்ப நிகழ்ச்சியும் முடிச்சிருவீங்க போல இருக்க. ஐயோ, நிறைய கேள்விகள்லாம் இருக்க. பரவாயில்ல. இல்லைங்க ஐயா, ரொம்ப சிறப்பு. ரொம்ப அழகா ஒவ்வொரு ஆர்வமுடன் நாங்க 1 மணி நேரம் போனதே தெரியல. இத்தனை தகவல்களை அழகா ஒரு ஏஐ மாதிரி அழகா நரேட் பண்ணிருந்தீங்க. மிக்க சிறப்பு. நீங்க ரொம்ப அருமையா இத இன்னைக்கு பண்ணது. வாழ்த்துக்கலாமா, ரொம்ப சிறப்பா செஞ்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள். ரெக்கார்டிங்க முடிச்சிடலாமா? அதுக்கு ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வேணா நம்ம பேசுறதுனா பேசலாம்.